என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளே உருவான அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே வணங்குதலுக்குரிய ஆறுமுக அரங்கருடைய சன்னதியில் பக்தியும் தொண்டுள்ளமும் வாய்த்த நல்ல அன்பர்கள் முன்னிலையிலே ஒரு மிகச்சிறந்த நாளாகிய இந்த மாசி மகத்தன்று குரு பரம்பரையில் மூத்தவராக விளங்குகின்ற அகத்திய பெருமானுடைய அருள் நாளிலே நல்ல அன்பர்கள் முன்னிலையிலே பேசுகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற அனைத்து அன்பர் பெருமக்களையும் வணங்கி மகானுடைய ஆசியையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். நான் காலையிலே இங்கே வந்து அன்னதானம் நிகழ்கிற போது எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்து அதன் பிற்பாடு இங்கே பேசுகிற ஒரு வாய்ப்பு அமைந்தது. மக்கள் பசியார அந்த உணவு உண்டு பிரசாதத்தை அருந்தி ஒருவருக்கொருவர் தொண்டு செய்கிற அருமையான காட்சியை கண் குளிர நெஞ்சு குளிர கண்டு மகிழ்ந்தேன். பல இடங்களுக்கு நானும் பயணம் பண்ணியிருக்கிறேன். அன்னதானம் என்று செய்கிற போது சாப்பிடுகிறவர்கள் மனம் வருந்தும்படி பல பேர் செய்வார்கள். காரணம், ஏதோ கொடுக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு வந்திருக்கிறவர்களுடைய பசி, வந்திருக்கிறவர்களுடைய மதிப்பு, அந்த உயிருக்குள் உரைகிற இறைவனுக்கு தருகிற நைவேத்தியம் என்ற பணிவு அதில் இல்லாமல் போய்விடும். நாம் யாருக்கோ உணவிடுகிறோம் என்று பொருள் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் உறைந்து கொண்டிருக்கிறார். நாம் படைக்கிற இந்த படையல் கோயிலில் ஆண்டவனுக்கு செய்கிற நைவேத்தியத்தை விட உயர்ந்தது என்ற எண்ணத்தில் படைப்பதுதான் மிக மிக பெருமையானது. நான் அன்பர் பெருமக்கள் அன்னம் வழங்குகிற போதும் அதை கொண்டு வருகிற போதும் அவர்கள் காட்டுகிற பண்பையும் பரிவையும் பார்த்து நெஞ்சு நெகிழ்ந்து போனேன். அந்த உன்னதமான இறைவனுக்கு வணங்குகிறோம், இறைவனுக்கு வழங்குகிறோம் என்ற உணர்வோடு அவர்கள் அன்னம் படைத்தார்கள். அந்த உணர்வை முதலில் தலைவணங்கி நான் மகானை இப்போது சந்தித்து விட்டு தான் வந்தேன். அவர்கள் மிக அருமையான ஒரு வார்த்தை சொன்னார்கள். இங்கு தலைவன் தூயவன், அதனால் தொண்டர்களும் தூயவர்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. எங்கு தலைமை தூய்மையாக இருக்கிறதோ அங்கு நிலைமை தூய்மையாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. கம்பராமாயணத்தில் ஒரு இடம் வருகிறது. வாலி தவறு செய்கிறான். அதை தெரிந்து ராமர் வருகிறவர் பார்த்துவிட்டு சுக்ரீவன், வாலியினுடைய தம்பி, அவனிடத்திலே பேசுகிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சுக்ரீவனை பார்த்த மாத்திரத்தில் ராமர் சொல்லுகிறார், தலைமையோடு தாரம் நினக்கு நான் தருவேன் என்று பேசுகிறார். உண்மையில் சுக்ரீவனுடைய மனைவியை வாலி கொண்டு போய் வைத்திருக்கிறான். நான் தாரத்தை மீட்டு தருவேன் என்று சொன்னால் தவறு இல்லை. ஆனால் அதோடு ராமன் நிறுத்தவில்லை. தலைமையோடு தாரம் நினக்கு நான் தருவேன் என்று சொன்னார். ஏன்? தாரத்தை தருவது பெருமை அல்ல, தலைமையை உனக்கு தருவேன் என்று சுக்ரீவனுக்கு பேசுகிறார். அதில் ரொம்ப நுட்பமான பகுதி ஒன்று இருக்கிறது. வாலியிடத்திலே தூய்மை இல்லை, அவனிடத்தில் தலைமை இருப்பது நாட்டுக்கு நல்லதில்லை என்று நினைப்பில் நான் உனக்கு தலைமையை தரப்போகிறேன் என்று ராமன் பேசுகிறான். அதில் ஒரு அழகு அடங்கி இருக்கிறது. எங்கு தலைவன் தூயவனாக இருக்கிறானோ அங்குதான் தொண்டவனும் தூயவனாக இருக்க முடியும். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அது கோடியில் ஒரு வார்த்தை. பொதுவாக நம்முடைய அரசியல் தலைவர்கள் பேசுகிற போது பல பேர் சொல்வார்கள்,
சொந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடாது, பொது வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் சொந்த வாழ்க்கை பார்க்கும்படியாக இல்லை என்பதுதான் பிரச்சனை. ஆனால் அது சரியான வார்த்தை அல்ல. யார் சொந்த வாழ்க்கையில் தூய்மையாக இல்லையோ அவர்கள் பொது வாழ்விலும் தூய்மையாக இருக்க மாட்டார்கள் என்பது கோடியில் ஒரு உண்மை. காரணம், தன்னையே நம்பி இருக்கிற ஒருவருக்கு துரோகம் செய்கிறவர்கள் தன்னையே நம்பாத மக்களுக்கு துரோகம் செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? எனவே தன்னையே நம்பி இருக்கிறவர்களுக்கு யார் துரோகம் செய்யவில்லையோ அவர்கள் பொது வாழ்விலும் நேர்மையாக இருப்பார். இது ஒரு பெரிய ரகசியம். ஒரு அரசர் காட்டுக்கு வேட்டையாட போனார். அந்த காலத்திலெல்லாம் வேட்டையாடுவதென்றால் காட்டில் போய் தான் ஆடுவார்கள். இப்போல்லாம் நாட்டிலேயே வேட்டையாடுகிற ஒரு புது பயிற்சி வந்திருக்கிறது. அப்போல்லாம் அப்படி கிடையாது, காட்டில் போய் வேட்டையாடுவார்கள். அப்படி காட்டில் போய் வேட்டையாடுவதற்கு அரசர் போன பிறகு மதியம் இது மாதிரி சாப்பிட வேணும். அப்படி பரிமாறுகிற போது அந்த உணவெல்லாம் பரிமாறுவதற்கு முன்பு சமையல்காரர் வந்து அமைச்சருடைய காதில் ஏதோ கிசுகிசுத்தார். அரசர் கேட்டார், என்ன விஷயம்? இல்லை, சாப்பாடெல்லாம் தயாராகிடுச்சு, ஆனால் இலையில் பரிமாறுவதற்கு உப்பு இல்லாமல் போச்சு. இருக்கிற எல்லா உப்பையும் சமையலில் போட்டுட்டார்கள், இந்த இலையில் பரிமாறுவதற்கு துளி உப்பு இல்லாமல் போயிட்டுனார். அதனால என்ன அப்படின்னு சொல்லி அரசர் தன்னுடைய பேக்கெட்லேருந்து அப்படி ஒரு கோல்டு காயின், ஒரு தங்க நாணயத்தை எடுத்து அப்படி சுண்டி விட்டார் அந்த சமையல்காரர்கிட்ட. குதிரையை எடுத்துக்கோ, பக்கத்தில் ஊருக்கு போ, உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு தங்க நாணயத்தை சுண்டி விட்டார். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், அரசர்கள் ஒரு காசு கொடுத்துட்டா பாக்கி சில்லறை வாங்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு காசு கையில் கொடுத்துட்டா பாக்கி சில்லறையெல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்படி சில்லறையெல்லாம் வாங்கினா அவருக்கு அரசர்னு பேர் இல்லை, சில்லறைன்னு பேர். கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு அவர் சில்லறை ஆகிடுவார், அதனால் வாங்க மாட்டாங்க. அதுக்கு திருக்கை வழக்கம்னு பேர். திருக்கை வழக்கம்னா கொடுக்கறது தான், திரும்பி வாங்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. அதனால் அரசர் ஒரு தங்க நாணயத்தை சுண்டி விட்டு போய் உப்பு வாங்கிட்டு வா அப்படின்ன உடனே பக்கத்தில் இருந்த அமைச்சர் பதச்சு போனார். அவர் சொல்கிறார், ஆஹா, ஒரு உப்பு இத்தினோண்டு உப்பு இலையில் வைக்கிறதுக்கு யாரை கேட்டாலும் இலவசமாக கொடுப்பாங்களே, உப்பு வேணும்னு போய் கேட்டால் இலவசமாக கொடுப்பாங்களே, இதுக்கு அரசர் ஒரு நாணயத்தையா சுண்டி விடணும் மகாராஜா, அதுக்கப்புறம் சில்லறையும் நீங்கள் வாங்க மாட்டீங்களே, இத்தினோண்டு உப்புக்கு ஒரு கோல்டு காயின், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு அமைச்சர் அரசர்கிட்ட சொல்கிறார். ஏன்னா செலவு பண்ணி ஒன்றை வாங்குவது என்பது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான விஷயம் சில பேருக்கு. அதனால் இந்த ஊண்டு உப்புக்கு போய் ஒரு கோல்டு காயினை சுண்டி விடணுமா, யார் கேட்டாலும் இலவசமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த மகாராஜா ஒரு வார்த்தை சொன்னார், அமைச்சரை பார்த்து சொன்னார், ஒன்று தெரிஞ்சுக்கோ, மகாராஜா இலவசமாக உப்பு வாங்குறார் அப்படின்னா நீ போய் ராஜாக்கு உப்புன்னு நீ என்ன பண்ணுவே, உப்பளமே இலவசமாக வாங்கிடுவே. உப்பு வாங்குறாருன்னா நீ இலவசமாக உப்பளமே வாங்கிடுவே. மகாராஜா உப்பு வாங்குறாருன்னா மந்திரி உப்பளமே இலவசமாக வாங்கிடுவாருப்பா. அரசர் அப்படி வாங்க மாட்டார்னு தெரிஞ்சாதான் நீயும் ஒன்றும் வாங்க முடியாமல் இருக்கும். எங்கு தலைமை தூய்மையாக இருக்கிறதோ அங்குதான் நிலைமை தூய்மையாக இருக்க முடியும். எனக்கு அவர்கள் அந்த வார்த்தை சொன்ன போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கு தலைவன் தூயவன், எனவே தொண்டர்களும் தூயவர்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னார். இந்த பணி ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். மக்கள், உலகம் அதன் மூலம் அமைதியும் ஆனந்தமும் பெற வேண்டும். ஆனால் அது ஞானிகளுடைய சங்கல்பம். அதனால அகத்தியர் போன்ற ஞானிகள், முருகப்பெருமானை போன்ற அருளாளர்களுடைய அந்த அனுகிரகம் இருக்கிற இடம், அவன் தலைவன். அதனாலே அந்த பணி தொடர்ந்து இந்த இடத்துல இன்னும் ஊழிக்காலம் வரை நடந்து கொண்டே இருக்கும் என்ற உணர்வை மிகவும் மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் கொஞ்சம் மெதுவாக பேசுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த இடத்துல கொஞ்சம் எக்கோ இருக்குது. அப்போ நான் மெதுவாக பேசினா தான் கிளாரிட்டி, தெளிவு கிடைக்கும். நான் கொஞ்சம் படபடப்பாக பேச ஆரம்பித்தேன்னு சொன்னால் எதிரொலி எனக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது என்ன நானே எதிர்த்துக்குவேன். உலகத்திலேயே மோசமான விஷயம் என்ன நானே எதிர்த்துக்கிறது, உலகத்தில் மோசமான விஷயம். அதனால் எதிரொலி வருமேங்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு பேசுகிறேன். இந்த இடத்தோட அமைப்பு அப்படி, அதனால் நான் விட்டு பேசுகிறேன். அதனால் நீங்கள் எனக்கு இன்னும் ரொம்ப வயசாகிடுச்சின்னு தப்பாக நினச்சிட வேண்டாம். அதுக்காக இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது அப்படி இடைவெளி விட்டு பேசினா கரெக்டாக வந்து காதில் விழும். நான் இன்றைக்கு சொல்லப்போகிற செய்தி மகான்கள், அருளாளர்கள் அவர்களுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
எனக்கு மகான் அவர்கள் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். செயற்கரிய செய்வார் பெரியர் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது திருவள்ளுவர் நாயனார் உலகத்துக்கு அருளி செய்த அருமையான ஒரு குறள் வரி. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதிலே ஒரு சர்ச்சை உண்டு. செயற்கு அரிய செய்கலாதாரா, செயற்கு உரிய செய்கலாதாரா? அது ஒரு கேள்வி இருக்கு. அதாவது செயலுக்கு உரியதே சில பேர் செய்ய மாட்டான், செயலுக்கு அரியது இல்லை, செயலுக்கு உரியதே செய்ய மாட்டான். எப்போ காலம்புரை எந்திரிக்க வேண்டியதானே அப்படின்னா முடியலேம்பா. ஏன் முடியலேன்னு, காலை 5 மணிக்கு எந்திரினா எப்படிங்க முடியும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, 8 மணிக்கு எழுந்திட்டல்ல, பல்லு தேய்க்கலாம் இல்லையான்னு. முடியலேங்கிறான். எந்திரிக்க முடியலேங்கிறதாவது 5 மணிக்கு எந்திரிக்க முடியலேங்கிறதாவது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பல்லு தேய்க்கிறது எப்போ எழுந்தாலும் செய்ய வேண்டிய விஷயம் தானே, அதுவும் முடியல அப்படிங்கிறான். செயற்கு அரிய செய்கலாதார் மட்டும் இல்லை, செயற்கு உரிய அதையே பல பேர் செய்யலை அப்படின்னா எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நான் முதல்ல அந்த குறளுக்கு நேரான பொருள் சொல்கிறேன், அப்புறமா சிறப்பு பொருள் சொல்கிறேன். செயற்கு அரிய செய்வது, செயற்கு அரியது செய்யாமல் விடுவது. இன்னொரு குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னார். இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் தப்பாக போயிடும், அப்புறம் செய்யக்கூடாததை செஞ்சாலும் தப்பாக போயிடும். எப்படிங்க? செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். இது ரொம்ப முக்கியம். என்ன தெரியுங்களா? செய்தக்க செய்யாமை அது கூட முக்கியம் அல்ல, செய்ய தகாதவற்றை செய்வதுதான் அழிவுக்கு முதல் காரணம். இப்போ செய்ய வேண்டியது ஒருத்தர் செய்யலை அப்படின்னால அது திருத்திக்கலாம், பின்னாடி எப்பாவது திருத்திக்கலாம். செய்யக்கூடாதது செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவனை எப்படி காப்பாற்ற முடியும்? இப்போ காலம்புரை எந்திரிச்ச உடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு டம்ளர் பால் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டம்ளர் பால் சாப்பிடு, முடிஞ்சால் பால் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது முடியலைன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு முடியல சார் என்னால் பால் சாப்பிட முடியல அப்படின்னா அவர் சௌரியம். ஒருத்தர் என்ன பண்ணுறான், காலைல ஏஞ்சிட்டு நீ ஒரு டம்ளர் பால் சாப்பிடுன்னு சொன்னால் பால் சாப்பிடாம 100 மில்லி சாராயம் சாப்பிட்டான். ஏன்டான்னா பால் தான் நம்மளால் சாப்பிட முடியலைங்க, சாராயம் சாப்பிடலாமேன்னு சாராயம் சாப்பிட்றேன் அப்படின்னு. இப்போ இவன் செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்யலை, செய்ய வேண்டாத காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இதில் எது ரொம்ப அழிவு? செய்ய வேண்டியதை செய்யலைன்னா கூட பெரிய நஷ்டம் இல்லை, ஆனால் செய்ய வேண்டாததை செஞ்சால் மிகப்பெரிய நஷ்டம் வரும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். அந்த குறளை புரிஞ்சுக்கிட்டா தான் செயற்கரிய செய்வார் பெரியாருங்கிற குறளையும் புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் அங்கே போகிறேன். திருச்சியிலேருந்து ரயில் போகுது சென்னைக்கு. அதில் ஒருத்தர் இந்த பெர்த்தில் படுக்கிறவர் விழுப்புரத்தில் நடுவில் இறங்கணும். அவர் இந்த 3 டயர் பெர்த் இருக்கும் இல்லையா, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தார். ரயிலில் போகும்போது சில பேர் லைட் போட்டு புஸ்தகம் படிப்பாங்க. அவர் ரொம்ப ஆர்வமாக புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஐயா நீங்கள் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, நான் விழுப்புரத்தில் இறங்கணும், எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து இறக்கி விட்ருங்க, நான் கொஞ்சம் தூங்கிட்டா கஷ்டமாக போயிடும், எனக்கு நல்ல தூக்கம் வரும், அதனால் நான் தூங்கிடுவேன், நீங்கள் கொஞ்சம் இறக்கி விட்ருங்க அப்படின்னார். அவர் யாருன்னே பார்க்கல, புஸ்தகத்தை பார்த்துட்டு அப்படின்னார். சார் வண்டி திருச்சியிலேருந்து சென்னை வந்து நிற்கிது, அவர் இன்னும் புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த இறங்க வேண்டியவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான், விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அவனை வேற ஒருத்தர் எழுப்பினார். எழுப்பின உடனே அவன் கேட்டான், விழுப்புரம் வந்துருச்சான்னு. விழுப்புரம் எப்போ வந்துருச்சுப்பா, இப்போ வண்டி சென்னையே வந்துருச்சு அப்படின்னு. அவன் குதிச்சவன் என்ன பண்ணா, இந்த புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தான் பாருங்க, அவனை பார்த்து, நீ விளங்குவியா, நீ விழுப்புரத்தில் இறக்கி விடுவேன்னு நினச்சி நான் என்ன நினச்சிட்டு படுத்தேன், நீ பாட்டுக்கு என்னை இறக்கி விடலை, என்ன அநியாயம் பண்ணிட்டேன், கண்ணோ பின்னான்னு திட்டுறான். அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்து திட்டுறான். இந்த புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி சோகமாக போய் அவருக்கு கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. உடனே இன்னொருத்தர் சொன்னார், அவன் கிடக்கிறான் சார், நீங்கள் என்ன அவனுக்கு வச்ச வேலைக்காரனே, ஏதோ எழுப்புறேன்னு சொன்னீங்க மறந்துட்டீங்க, அதுக்கு போய் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் வருத்தப்படுவாங்களே, முடிஞ்சால் எனக்கு ஒன்றும் முடியாட்டி விட்டு போக வேண்டியதானே சார், அவன் திட்டினா அதையும் பெருசாக எடுத்துக்கிறீங்க. அவன் சொன்னான் பாருங்க, நான் அதுக்கு வருத்தப்படல சார், இவன்னு நினச்சி எவனோ ஒருத்தனை விழுப்புரத்தில் இறக்கி விட்டேன், அவன் கூட இறங்க மாட்டேன்னு சொன்னால் கையை பிடிச்சி நான் இறக்கி விட்டேன் அவனை. அவன் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போது அவன் இப்படி தான் இருந்தான், இவனை மாதிரி தான் இருந்தான். இவனுங்க எப்போ இடம் மாறி படுத்தானுங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவன்னு நினச்சி நான் அவனை இறக்கி விட்டேன். இவனாவது காது கேட்கும்படியாக திட்டிக்கிட்டு இருக்கிறான், அவன் அங்கே என்னை என்னென்ன திட்டிக்கிட்டு இருக்கிறான்னு
எனக்கு தெரியல சார் அப்படின்னா. இல்லை என்ன குறிப்புன்னா, செய்ய வேண்டிய காரியத்தை இவன் செய்யாமல் விட்டது, இது ஒரு தப்பு. எது எழுப்பி விடுறேன்னு சொன்னது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டது. செஞ்சிருக்கிறது செய்ய வேண்டாத காரியத்தை செஞ்சு வச்சிருக்கான். எவனோ ஒருத்தனை இறக்கி விட்டு வந்திருக்கிறான். அது மாதிரி இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதை செய்யலைன்னாலும் நஷ்டம், செய்ய வேண்டாததை செஞ்சாலும் நஷ்டம். இதுக்கு அடுத்த நிலை தான் இந்த குறள். என்ன? செயற்கு உரியவற்றை செய்கிறவர்கள் மனிதர்கள், செயற்கு அரியவற்றை செய்கிறவர்கள் புனிதர்கள். மனிதருக்கும் புனிதருக்கும் என்ன வித்தியாசம்? செயற்கு உரியவற்றை செய்கிறவர்கள் மனிதர்கள், செயற்கு அரியவற்றை செய்கிறவர்கள் மகான்கள், மேலோர்கள், பெரியோர்கள். இன்னொரு கேட்டகரி இருக்கு, செயற்கு உரியவற்றை செய்யாதவர்கள், அவர்கள் மனிதர்களும் இல்லை. அவங்கள மனுஷங்கிற லிஸ்ட்லேயே வச்சுக்கூடாது. செய்ய வேண்டிய காரியத்தையே செய்யலை அப்படின்னா அவனை எதில் சேர்க்கிறது? அப்போ செயற்கு அரியவற்றை செய்கிறவர்கள் பெரியவர்கள், செயற்கு உரியவற்றை செய்கிறவர்கள் மனிதர்கள், செயற்குரியவற்றை செய்யாதவர்கள் மனிதர்களை விட கீழானவர்கள் அப்படின்னு முதல்ல மனசில் வாங்கிக்கணும். இப்போ நமக்கு எதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுதோ அதெல்லாம் மகான்களுக்கு சின்ன விஷயம். இந்த ஞானிகளுக்கு நீங்கள் இங்கே உள்ளே திரும்பினா எங்கே பார்த்தாலும் மகான்களுடைய படம் தான். அகஸ்தியருடைய படம் இருக்குது, மெய்கண்டாருடைய படம் இருக்குது, திருமூலர் படம் இருக்குது, வடலூர் வள்ளற்பெருமானுடைய அருள் உருவம் தோற்றம் இருக்குது. இப்படி நூற்றுக்கணக்கான ஞானிகளுடைய படம் தான் இங்கே எல்லா இடத்தையும் அலங்கரித்து கொண்டிருக்கிறது. இதுவே ரொம்ப முக்கியங்க. நம்ம வீட்டில் கூடங்க, நம்ம வீட்டில் இது மாதிரி நல்ல ஞானிகளுடைய படங்களை தான் மாட்டி வைக்கணும். எங்கே திரும்பினாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணில் சிறந்தவர்களுடைய படம் அது கிடைக்கிறாப்புல அந்த இடத்துல எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு நாம் அழிந்து போகிற சராசரியான மனிதர்களை எல்லாம் நம்ம அறையில் அதில் எல்லாம் வச்சுருந்தோன்னு வச்சுங்க. இன்னும் சில பேர் சொல்கிறான், என் நெஞ்சிலேயே நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சில பேரை பற்றி சொல்கிறான், ஒவ்வொருத்தரை பற்றி. அதான் நமக்கு ரொம்ப வேதனையான விஷயம். இப்போது ஒரு காட்ரேஜ் பியூரோ விலை கொடுத்து ஒரு 5000 10,000 அதுக்கு மேலே போகக்கூடிய ஒரு காட்ரேஜ் பியூரோவை ஒரு அப்பா வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு பத்திரம் நகை இதெல்லாம் அது உள்ளே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பேங்க் டெபாசிட்டு போட்ட ரசீது அதெல்லாம் உள்ளே வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கார். அவர் வெளியிலேருந்து பார்த்தப்போ திறந்து பார்த்தா, அந்த பீரோவுக்குள்ளே திறந்து பார்த்தா சட்டிப்பிடி துணின்னு ஒன்று இருக்கும் வீட்டில். இந்த சாம்பார்லாம் பிடிச்சி இறக்கிறதுக்கு ஒரு துணி, அது கோஆப்டெக்ஸ் வானவில் கலரில் இருக்கும். ஏன்னா அதில் சாம்பார் ரசம் மோர் எல்லாம் கலந்து அது ஒரு தனி கலரில் இருக்கும். அதை தொட்டுட்டா கை நாரும். அந்த மாதிரி சட்டிப்பிடி துணி, ஷூ பாலிஷ் போடுறதை தொடச்சி வைக்கிற துணி, இன்னும் என்னென்ன மோசமானதோ எல்லாம் அந்த பீரோக்குள்ளே வச்சுருந்தா ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து அந்த பீரோ வாங்கின அப்பா எவ்வளோ வேதனைப்படுவான். பீரோவை திறந்து பார்த்தா தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் வைக்கலாம்னு வச்சுருக்கிற பீரோவில் கண்ட குப்பையும் ஒருத்தன் உள்ளே வச்சுருக்கிறான்னு வச்சுங்க. பழைய சினிமா டிக்கெட்டு, ரயில் டிக்கெட்டு, அந்த டிக்கெட் எல்லா குப்பையும் வச்சுருந்தான்னா அந்த தகப்பன் எவ்வளோ வேதனைப்படுவான். அதே மாதிரி தான் கடவுள் நமக்கு இதயம் அப்படின்னு ஒரு விலை மதிப்பற்ற பீரோ கொடுத்துருக்கிறாரு. என்னைக்காவது திறந்து பார்த்தா அதில் ஞானிகளை எல்லாம் உள்ளே வச்சுருந்தோம்னு சொன்னால் சந்தோஷப்படுவார். இந்த உலகத்தில் சரியாக இன்கம் டேக்ஸ் கட்டாத நடிகைகளைத்தான் பல பேர் தங்கள் நெஞ்சுக்குள் வைத்திருக்கிறார்களே ஒழிய, நாட்டில் கருப்பு பணம் வைக்காமல் வெளிநாட்டில் கருப்பு பணம் வைத்தவர்களை எல்லாம் நெஞ்சுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, மகான்களையும் ஞானிகளையும் எத்தனை பேர் நெஞ்சுக்குள் வைத்திருக்கிறார்கள்? அந்த பீரோவை திறந்த தகப்பன் என்ன வேதனைப்படுவானோ அது மாதிரி கடவுள் நம்ம நெஞ்சை திறந்து பார்த்து இந்த மாதிரி கண்டவங்களையும் உள்ளே வச்சுருந்தா வருத்தப்படுவான். அது இல்லாமல் இருக்கணும்னா வீட்டு முழுக்க இங்கே இருக்கிற மாதிரி மகான்களுடைய படங்கள் வீடு முழுக்க இருக்கணும். நம்ம எப்போ வைத்தாலும் ஞானிகள் அது மாதிரியான அருளாளர்கள் படம் வச்சுருக்கணும். ஏன்னா அதை பார்க்கும்போதே நம்ம மோட்டிவேட் ஆகும். எதை பார்க்குறோமோ அதை நம்மளை அப்படி அழைச்சிட்டு போவோம். அவங்கள பார்த்தா நம்ம இவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும், திருநாவுக்கரசன் மாதிரி வரணும், மெய்கண்டார் மாதிரி வரணும், திருவள்ளுவர் மாதிரி வரணும், அந்த எண்ணம் தோன்றும். இந்த உலகத்தில் அவர்களுக்கு எது ரொம்ப சாதாரணமான விஷயமோ அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுது. ரொம்ப ஆழமாக யோசிச்சா நமக்கு எது பெருசாக தெரியுதோ அதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக தெரியுது. அதான் மகான்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். ஐயா, நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டு சொன்னால் பளிச்சுன்னு மனசில் பதிய வச்சுக்கலாம். எனக்கு திருமணமாகறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் குழந்தைங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அது உண்மைதான். திருமணமாகிற வரைக்கும் தான் ஒரே வீட்டில் இருக்க முடியும். திருமணமான உடனே அவங்கவுங்க தனித்தனி வீட்டுக்கு போகிறது தான் எல்லாருக்கும் பாதுகாப்பானது. ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அண்ணன் குழந்தைங்க வீட்டில் இருக்குது.
அது சித்தப்பா சித்தப்பான்னு உயிரே விடும் கூடவே. நான் வெளியில் போயிட்டு ஒரு நாள் ஒரு ஜிப்பு பேக் ஒன்று, அந்த காலத்தில் 300 ரூபாய் விலை, ஒரு ஜிப்பு பேக், லெதர் பேக் நான் வாங்கிட்டு வரேன். அது எதுக்குன்னா அந்த மாதிரி 2 புத்தகம் உள்ளே வச்சுக்கலாம், ஒரு சீப்பு வச்சுக்கலாம், விபூதி குங்குமம் வச்சுக்கலாம், வெளியில் இல்லை போகும்போது டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு வசதியாக அது உள்ளே எல்லாம் வச்சுக்கலான்னு ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு வரேன், ஜிப்பு பேக். நான் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது என்னுடைய அந்த அண்ணன் மக ஓடியாந்தா, சித்தப்பா சித்தப்பா, அவளுக்கு சித்தப்பான்னு வர, சிச்சப்பாம்பா, சிச்சப்பா சிச்சப்பா அதை கொடுப்பா, சிச்சப்பா நான் விளையாடிட்டு தரேன் அப்படி. சரிடா கண்ணு விளையாடு, சாயங்காலம் 5:30 மணிக்கு நான் சித்தப்பா மீட்டிங் போவேன், அப்போ நான் உன்கிட்ட பை வாங்கிக்குவேன், நீ விளையாடுறா கண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு 5:30க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஒரு 5:30 5:45 மணிக்கு நான் புறப்பட போகும்போது போய் பார்த்தா அந்த பையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறா. குடுறா கண்ணு, சித்தப்பா வெளியே போனோம், அந்த பையை கொடு அப்படின்னு. அவளுக்கு மனசு வரல. அந்த பை எப்படி இருக்குன்னா ஒரு 8 மாத கர்ப்பிணி மாதிரி இருக்கு. அது உள்ள என்னெல்லாமோ வச்சுருக்கா, அவள் போட்டு திணிச்சு வச்சுருக்கா. அவள் கொடுக்க மனசு வரல அவளுக்கு. நான் கேட்குறேன், கண்ணு குடுறா, சித்தப்பா போகணுண்டா, வெளியில் போகணும்ப்பா, கொஞ்சம் குடுறா கண்ணு அப்படின்னு. அவள் கொடுக்க மாட்டேங்கிறா. சித்தப்பா இது என்னது, சித்தப்பா இது என்னது, சித்தப்பா இது என்னது அப்படிங்கிறா. ஒன்றுதாவே இருக்கட்டும், நான் வந்து திருப்பி தரேன், இப்போ சொன்னால் கேளு கொடு அப்படின்னு. கொடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு வெளியே போகணுங்கிற அவசரத்தில் அது என்ன வச்சுருக்கனே அப்படின்னு வெடுக்குன்னு பிடுங்கி திறந்து பார்த்தா சார், நான் சொன்ன மாதிரி பஸ் டிக்கெட்டு, ரயில் டிக்கெட்டு, கிழிச்சு போன தீப்பெட்டி, கண்ட குப்பையும் உள்ளே அடிச்சு வச்சுருக்கா, அந்த பேக்குக்குள்ளே அடிச்சு வச்சுருக்கா. எனக்கு எப்படி இருக்கும்? ஒரே குப்பை, இதெல்லாம் குப்பையாக உள்ளே வச்சுருக்கனே அப்படின்னு. அந்த பையன் நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன், இந்த செத்த எலியை வாழை பிடிச்சி தூக்கிட்டு போவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பேக்கை அருவருப்பா இடது கையில் அப்படி மேலே பிடிச்சி எடுத்துக்கிட்டு போய் நான் வெளியில் போய் குட்ட போகிறேன். அதை கொண்டு போய் குப்பையில் கொட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை எடுத்துக்கிட்டு போய் வெளியில் ஜிப்பை திறந்து கொட்ட போகிறேன். என் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு அழுதது இன்னும் நினைவு, சிச்சப்பா அதெல்லாம் என்னது, சிச்சப்பா அதெல்லாம் என்னது, கொட்டாது. ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க, எனக்கு என் வயசுக்கு அதெல்லாம் குப்பைன்னு தெரிஞ்சு போச்சு, என் வயசுக்கு என் கல்விக்கு அது குப்பைன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த குழந்தை வயசுக்கு அது குப்பையா தெரியல. என்னதுன்னா என்னுடையது, உடையதுன்னா உடைமைனா சொத்து. அந்த 3 வயசு குழந்தைக்கு எது சொத்தா தெரிஞ்சதோ அது எனக்கு குப்பையா தெரிஞ்சது. அப்ப எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது, அந்த வயது குறைந்த குழந்தைக்கு எது சொத்தா தெரியுதோ அது எனக்கு குப்பையா தெரியுதுன்னா, எனக்கெல்லாம் எது சொத்தா தெரியுதோ அது ஞானிகளுக்கெல்லாம் குப்பையா தெரியும் அப்படிங்கிற உண்மை அப்பதான் மண்டையில போச்சு. இது என்னதுங்கிறமே என்ன, எல்லாம் என்னது, எல்லா என்னதும் ஒன்றும் இல்லாமல் போகுது, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அழிய போகுது, வீணா போகுது. அப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு எதெல்லாம் சொத்தா தெரியுதோ அதெல்லாம் அவங்களுக்கு குப்பையா தெரியும். அந்த மாதிரி செயற்கு அரிய காரியத்தை செய்தவர்களை பட்டினத்தார் பாடுகிறார். நாளாரில் கண்டிடந்து அப்பவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன். பாருங்க, நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லேன். 6 நாள் ஞானம் பெற்று கண்ணப்ப நாயனார் கண்ணெடுத்து அப்புகிறார். மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன். திருநீலகண்டர் அவர் மனைவி சொன்னார், எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு. அப்படியே தொடர்ந்து விட்டுட்டார் மனைவியை தொடல. மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன். சிறுத்தொண்ட நாயனார் கதையை சொல்றார். அவர் குழந்தைய அப்படி எடுத்து கறி சமைச்சு கொடுத்துட்டார். வாளால் மகவறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், நாளானில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லேன். யாரு பாடுறா? பட்டினத்தார் பாடுறார். இதெல்லாம் செயற்கு அரிய காரியம்ங்கிறார். யாராலும் செய்ய முடியாத காரியம் அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க, அந்த மாதிரிலாம் என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறார். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். செயற்கு அரிய செய்வார் பெரியர், ரொம்ப அருமையான விஷயம். இந்த உலகத்தில் நாமெல்லாம் எதன் மீது அதீதமான பற்று வைத்திருக்கிறோமோ, எதன் மீது அதிகமான பிடிப்பு வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே ஒரு காலத்தில் அர்த்தம் இல்லாமல் போகும். தான் வாழ்க்கையினுடைய சூட்சமம். இந்த மாதிரி ஒரு இப்போலாம் 40,000 ரூபாய்க்கெல்லாம் செல் வந்திருக்கு சார். 10,000 15,000 இல்லை, 40,000 50,000 60,000லாம் வந்திருக்கு. இந்த செல்லை வச்சு என்னெல்லாமோ பண்ணுறான். இந்த செல்லில் லெட்டர் அனுப்பலாம், இன்டர்நெட் படிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஷேவ் பண்ண ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஐ டாக்டர்ஸ் இதை வச்சு சோதிக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ டாக்டர்ஸ் இதை வச்சு அப்படியே படம் எடுத்து சோதிக்கலாம், உள்ள என்னெல்லாமோ வந்துருச்சு இதுக்குள்ளே.
40,000 50,000 கொடுத்து இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குகிறோம், அது மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறோம். ஏன்னா அது அவ்வளோ விலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்காக அது மேலே அட்டாச்சாக ரொம்ப ஓவராக அது மேலே ஒரு பெரிய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாம் ஒரு பொருள் மீது பற்று உள்ளவனாக இருக்கிறோம். உலகத்தில் யாராக இருந்தாலும் பொருள் மேலே பற்று உள்ளவனாக இருக்கிறோம். ஆனால் ஞானம் வர 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 தான் ஒரு உண்மை தெரியுது, இந்த பொருள் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா கோடி கோடியாக சம்பாரித்த பல பேர், கோடி கோடியாக சம்பாரித்த பல பேர் ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுறான். கோடி கோடியாக பணம் வச்சுருக்கான், ஒருவேளை அவன் கோடி கோடியாக வச்சிருக்கிறது தான் தூக்கம் இல்லாத காரணமோ என்னமோ தெரியல. ஏன்னா இதை எப்படி காப்பாற்றுறது, இது என்ன பண்ணுறது, எப்படி வச்சுக்கிறது, எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? அவ்வளவு இருக்கு, ஆனால் அவனால் தூங்க முடியலைங்கிறான். அதை விட கொடுமை என்னன்னா, அவ்வளோ வச்சிருக்கிறான், ஒருவேளை சாப்பிட முடியலன்றான். ஒருவேளை என்னால் சாப்பிட முடியல சார் அப்படிங்கிறான். ஏன்? சக்கரை 600 இருக்கு சார், அப்புறம் எப்படி சார் சாப்பிட்றது? சாப்பிடாதேங்கிறார் டாக்டர். சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவர் காசு வாங்கிக்கிறார் சார். என்ன சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவர் காசு வாங்கிக்கிறார் சார். என்ன சார் அநியாயமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது உலகத்தில், யோசிச்சு பாருங்க. ஐயா, என் கூட படித்தவங்களில் 8 பேர் ஜட்ஜானாங்க. நான் லா படித்தேன். என் கூட படித்தவங்களில் 8 பேர் ஜட்ஜானாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜானாங்க. 2 பேர் சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க இப்போ, அதனால் அவங்க ரிட்டையர் ஆகலை. ஆனால் என் கூட படித்தவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனால் ஒன்று, நான் இன்னும் ரிட்டையரே ஆகலை. ஏன்? ஜட்ஜா போனவன் ரிட்டையர் ஆவான், தமிழ் படித்தவன் ரிட்டையர் ஆவானா? அதான தமிழுக்கு பெருமை. அதுதான் மகான் சொல்வார், இந்த தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு வாழ்த்து அப்படின்னு. தமிழுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குல்ல. எனக்கு ரிட்டையர்மெண்ட் பற்றி கிடையாது இல்லையா? என் கூட படித்தவங்க ஹைகோர்ட் ஜட்ஜில் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதில் ஒருத்தன்ட்ட ஒரு கதை, ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அவன் பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. ஒரு சமயக்காரர் தான் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு. அவர் தனியாக வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு நாள் அவர் சமயக்காரர் கூப்பிட்டு சொன்னார், டேய் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு தெரியுமான்னார். அந்த சமயக்காரர் சொன்னார், பேப்பரில் பார்த்தேன்னா. சரி, வீட்டில் இருக்கிற ரிட்டையர்ட் ஆனேங்கிறத பேப்பரில் பார்த்தேன் அப்படின்னா. எனக்கு சம்பளம் முன்ன மாதிரி வராது தெரியும் இல்லையா அப்படின்னார். ஆமாம் சம்பளம் வராது, ஆனால் பென்ஷன் வரும் இல்லையாம்மா. உண்மைதான்டா, பென்ஷன் எவ்வளோடா வரும்? சம்பளம் வர அளவுக்கு வருமா? குறைஞ்சி போயிடும் இல்லை. இது வரைக்கும் சமையல் எப்படி பண்ண? ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, அப்புறம் ஒரு தயிர், முடிஞ்சால் ஒரு அப்பளம். இதெல்லாம் இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு சம்பளம் வராது, பென்ஷன் தான் வரும். அவர் ரொம்ப நேர்மையான ஜட்ஜ் அவர். அதான் சொல்கிறார், நமக்கு அதுக்குள்ளே தான்டா வாழ்ந்தாகணும். அதனால் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணு, ஒரு சாம்பார் பண்ணால் ஒரு பொரியல் பண்ணு, சோறு அதோடு நிறுத்திடு. ரசம் பண்ணால் ரசம், ஒரு கூட்டு வை, அதோடு நிறுத்திடு. ஒன்று தான் சாப்பிடலாம். ஏன்? சம்பளம் சுருங்கி போச்சு, சாப்பாடு சுருங்கணுன்ட்டார். அவன் சரிங்கன்ட்டான். அவருக்கு தினம் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு சாப்பாடு ரொம்ப சுருக்கமாக போடுறேன். ஒரு நாள் சார் எதேச்சியாக என்னமோ கவனிக்கிறதுக்கு ஒரு பொருள் விட்டு போச்சுன்னு அவர் சமையல் கட்டுக்குள்ளே வந்தார் சார். இவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இலை போட்டு பொரியல், கூட்டு, அப்பளம், சாம்பார், ரசம் எல்லாமே சாப்பிட்றான். அவர் அவனை இப்படி பார்த்துட்டு, டேய் நீ எனக்கு வைக்கிறதுக்கு முன்னாடிலாம் சமைக்கலையா? லேட்டாக சமைச்சியா? ஏன் எனக்கு வைக்கலை? அவன் சொன்னான், இல்லை நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கன்னு. என்னடா சொல்கிறேன்? நீங்கள் தானே ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சா போகிறோம் நீங்கள் தானே சார் சொன்னீங்க. அதான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களேங்கிறதுக்காக உங்களுக்கும் நான் சாம்பார் வச்சேன், பொரியல் வச்சேன், அதுவும் நிறுத்திட்டேன். அப்போ இந்த ரசமெல்லாம் நான் தினம் வச்சு நான் சாப்பிடுவேன், எல்லாம் நான் கரெக்டாக சாப்பிடுவேன், 3 சாப்பிடுவேன். அநியாயம் இல்லையாடான்னார். நீங்கள் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, நான் இன்னும் ரிட்டையர்ட் ஆகலை, சர்வீஸில் இருக்கேன். நான் சர்வீஸில் இருக்கிறேன், நான் எப்படி சார் கொட்டலாக சாப்பிட முடியும் அப்படின்னு பாருங்க. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி இவ்வளோ சம்பாதிச்சவர் விதியேன்னு 8 மாசமா ஒரு சோறு தின்னார் சார். இவன் 3 சோறு திங்கிறான். இப்போ உங்களுக்கு என்ன புரியுது? சம்பாரிச்சுட்டதால மட்டும் ஒருத்தன் சௌக்கியமாக இருக்க முடியாது. அதெல்லாம் சௌக்கியமாக அனுபவிக்கிறதுக்கு எழுதி இருந்தால் தான் ஒருத்தன் சௌக்கியமாக இந்த உலகத்தில் இருக்க முடியும். சம்பாரிச்சுட்டாப்புல ஒருத்தன் சௌக்கியமாக இருந்துட முடியாது. இது யோசிக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு பணம் இருக்கு, அவர் கூட ரிட்டையர் ஆகி ஒன்றும் பஞ்சம் இல்லை, பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கு. ஆனால் அவர் அப்படி இருக்கிறார். ஆனால் அவர் வீட்டில் உட்காந்துருக்கோம், அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நாம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் பெருசு பெருசு பெருசுன்னு நினச்சி பொருள் எல்லாம் சேகரித்து வைக்கிறோமோ எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியுமா? முடியாது. எத்தனையோ காரணத்தினால முடியாமல் போயிடும். அப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் நாம் பெருசு பெருசுன்னு சேர்க்கிறோமோ, பொருட்பற்று இதுதான் ரொம்ப முக்கியம். கந்தர் அனுபூதி என்ற நூலில் முருகப்பெருமான் குருவாக இருந்து உபதேசம் பண்ணின நூல், சத்குரு அருணகிரிநாத பெருமானுக்கு உபதேசம் பண்ணின நூல். அதில் என்ன சொல்கிறாரு?
மூவேடனை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். மூவேடனை, 3 விதமான அந்த பந்தங்கள், 3 விதமான தொந்தங்கள், பிடிப்பு, அதுதான் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வரும். எது? நல்லா யோசிச்சு பார்த்தா பொருள் மீது நாம் வைத்திருக்கிற பற்று. அடுத்தது நம்முடைய மனைவி மக்கள் மீது நாம் வைத்திருக்கிற பற்று. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மீது நாம் வைத்திருக்கிற பற்று. இந்த உலகத்தில் பொருள் மீது நமக்கு இருக்கிற பற்று சுலபத்தில் போகாது. சில பேர் எப்படியெல்லாம் காசு சேர்த்துருக்கான்னு நினைக்கிறீங்க? எப்படியெல்லாம் காசு சேர்த்துருக்கான்னு நினைக்கிறீங்க? எப்படி? 2 ஸ்டாப்பு முன்னாடி இறங்கினா 10 பைசா மிச்சம்னா இறங்கிடுவான். கரெக்டாக அடுத்தவன் காப்பி குடிக்கிற நேரமாக வீட்டுக்கு போவான். ஏன் நம்ம செலவில் காப்பி குடிக்க வேண்டாம் பாரு அப்படின்ற ஐடியாவில் அவன் காப்பி குடிக்கிற நேரமாக பார்த்து அவன் வீட்டுக்கு போவான். ஐயா, நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் காசு சேர்த்ததெல்லாம் கேட்டால் ரொம்ப வியப்பாக இருக்கும். அந்த மாதிரி காசு சேர்த்து வச்சுருப்பான். அதில் அவ்வளவு அட்டாச்சாக இருப்பான், அந்த பொருள் மேலே அவ்வளோ ஆசையாக இருப்பான். ஐயா, ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு பணக்காரர் சார் சாக கிடக்கிறார், படுத்திருக்கிறார். அவருக்கு மூச்சு உள்ளேயும் வெளியிலையும் சடுகுடு ஆடிக்கிட்டு இருக்குது. அது உள்ளே போகுது வெளியே வருது, உள்ளே போகுது வெளியே வருது, சடுகுடு ஆடிக்கிட்டு இருக்குது மூச்சு. அவர் மூச்சை இழுத்துக்கிட்டே கேட்டார். மனைவி தலைமாட்டில் நிற்கிறாங்க. மூத்த பையன் எங்க அப்படின்னு. மூத்த பையன் எங்க? ஐயோ, வலது கை பக்கமாக நின்றுக்கிட்டு தான் இருக்கிறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, யாரும் போகல, அவன் அங்கே தான் நிற்கிறான், உங்களுக்கு நாளைக்கு காலம்பரை வரைக்கும் தாங்காதுன்னு டாக்டர் சொன்னார், கொஞ்சம் நிம்மதியாக படுத்துருங்களேன். அவர் கிடக்கிறாரு முட்டாள். மூத்தவன் கடைக்கு போகலையா? அவன் தான் நிற்கிறான்னு சொல்கிறேன்ல. ரெண்டாவது பைய ஐயோ, அவன் இடது கை பக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவனும் இங்கே தான் நிற்கிறான். அவன் நிற்கிறானா? கடைசி பையன் எங்க? ஐயோ, அவன் கால் மாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவனும் இங்கே தான் நிற்கிறான். படுத்திருந்தவன் ஏஞ்சிட்டான் சார். 3 பேர் இங்கே வந்துட்டா கடையில் வியாபாரத்தை யார் பார்க்கறது? இன்னைக்கு நல்லா வியாபாரம் ஆகிற நாளாச்சு, கடைக்கு யாரும் போலையா? அப்படி உயிர் போயிடுச்சு. இவன் போகிற போது கூட இவன் உயிர் எங்கே ஒட்டி இருக்குன்னா ரூபாயில் ஒட்டியிருக்கு, அதில் ஒட்டியிருக்கு. சார், என் நண்பர் ஒருத்தர் சார், இது நடந்த சம்பவம். நான் சென்னையில் ஆஸ்திக சமாஜம்னு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே அவர் மனைவி வந்து என்னை பார்க்குறாங்க, கும்பிட்டுட்டு சொன்னாங்க, சார் நீங்கள் இங்கே படித்தவர் தானே, எங்கள் ஸ்கூலு காலேஜெலாம் சொன்னாங்க. ஆமாம், உங்கள் கூட இவர் படித்தாரான்னு பேர் ஆமாம், நான் அவருடைய மனைவினாங்க. அப்படியாம்மா, நல்லா இருக்கிறானா? நல்லா. இங்கே வரலையாம்மா சொற்பொழிவுக்குன்னு? வரமாட்டார் சார். ஏன்? அவர் வியாபாரத்திலே ரொம்ப குறிக்கோளாக இருப்பார் சார், இது மாதிரிலாம் வரமாட்டார் சார், நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வரமாட்டார் அவர். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன், நாளைக்கு வந்து நீங்கள் அவருக்கு புத்தி சொல்லுங்களேன். நாங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம புத்தி சொல்ல போனால் நமக்கே அது பத்தாக்குறைங்கிறது தெரிய வரும். வாழ்க்கையில் யாருக்காவது புத்தி சொல்ல போனால் நம்மக்கிட்டே ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது நமக்கு அப்போ தான் தெரிய வரும். இவர் நான் சொன்னேன், நான் காலையில் வரணும்னா எத்தனை மணிக்கு வரணுமான்னு கேட்டேன். எப்போ வரணும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வரதா இருந்தால் சார் காலையில் 5:15 மணிக்கு வாங்க. நாங்கள் புத்தி சொல்கிறதுக்கு 5:15 மணிக்கு நான் போகணும். இல்லைடா, அது 5:15 மணிக்கெலாம் புத்தி சொல்ல போகிறதா? ஏம்மா, ஒரு 8-8:30 மணின்னு அவர் கடத்திறக்க போடுவார் சார். நீங்கள் வரதா இருந்தால் 5:15 வந்தால் தான் அவரை பார்க்கலாம். நாங்கள் இது திருப்பதி கோயிலுக்கு போகிற மாதிரி காலைல 4 மணிக்கு எழுந்துச்சி குளித்து நான் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறேன். காலிங் பெல் அடிச்சோன்னு திறந்தா, வா உன்னை டிவியில் பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், நிறைய ஒரு புத்தகத்துலலாம் பார்க்குறேன், உட்காரு கப் சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியாருன்னா. அதெல்லாம் அப்புறம் நான் இட்லி சாப்பிட்டு போகிற ஐடியாவில் வந்தேன். 8 மணிக்கு மேலே தான் போக போகிறேன். என்ன ரொம்ப லேட் ஆகிடுமே அப்படின்னா அவனுக்கு ஏதாவது கொடுத்து நான் அனுப்பணும். பேசவே மாட்டேங்கிறான். நான் ஒரு டக்குன விஷயத்துக்கு வந்தேன். டே இப்படியே இருந்தால் நாளைக்கு பொட்டுன்னு போனால் எங்கடா போவே? சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியாடா? கொஞ்சம் நல்ல காரியத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டியா? சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா? அவன் சொன்னான் பாருங்க, எங்கே வியாபாரம் நல்லா நடக்குமோ அங்கே தான் போகிறதா இருக்கு. அவன் அங்கேயும் போய் கடை போடுறதா இருக்கிறானே ஒழிய கடை தேடுறதா இல்லை. பாருங்க, எவ்வளவு காசு மேலே சில பேர் ஆசை வச்சுருக்கான் பாருங்க, அந்த பொருள் மேலே அவ்வளவு பற்று வச்சிருக்கிறான். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஆச்சரியமான விஷயம். நீங்கள் பணம் மேலே இவ்வளவு பற்று வச்சிருக்கிறவன் அந்த பணத்தின் மீது உள்ள பற்றை ஞானத்தினால விடுறானா அப்படின்னு கேட்டால் ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? என்ன? அதை விட மோசமான பற்றினால விடுறான். என்ன? மனைவி மக்கள் மீது உள்ள பற்றினால் பொருள் மீது உள்ள பற்றை விடுவோம். எப்படி? நாம் பேங்க்கில் 5 லட்சம் சேர்த்து வச்சுருக்கோம் வச்சுங்க, படாத பாடுபட்டு 5 லட்சம் சேர்த்து வச்சுருக்கோம். ஒய்ஃபு இருமுறா, கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம்.
அவர் எல்லாம் செக்அப் பண்ணிவிட்டு ஸ்கேன் பார்த்துருங்க, அதை பார்த்துருங்க, அதை பார்த்துருங்க, அதை பார்த்துருங்கிறார். எல்லாம் பார்த்தாரு, ரிப்போர்ட் எப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படின்னு, என்ன டாக்டர் இல்லை உங்களை மாதிரி நடுத்தரமான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பாவம், இந்த மாதிரி பெரும் செலவு வரும், அவங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. டாக்டர் எவ்வளவு செலவு வரும்? அவர் டாக்டர் அச்சார் பாருங்க, கரெக்டாக ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். இவன் இதை 15 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கான். அவர் MBBS 5 வருஷமும் ஜோசியம் 1 வருஷமும் படிச்சிருக்கார். ஏன்னா இவன் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா? ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு வரும். சார் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? என்ன சொல்லுவான் சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு உடனே, டாக்டர் 5 லட்சம் இல்லை 6 லட்சம் செலவானாலும் அவளை காப்பாற்றுங்க டாக்டர். ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இன்னும் பையன் இருக்கான், எல்லாத்தையும் வளர்த்து ஆளாக்குறதுனா என்னால் முடியாது டாக்டர், அவள் இல்லைன்னா எல்லாம் குடும்பம் நாரி போயிடும். நான் சொன்னால் கேளுங்க, 5 லட்சம் இல்லை 6 லட்சம் செலவானாலும் பரவாயில்லை, அவளை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர்னா. இவன் கஷ்டப்பட்டு பொருள் 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 பொருள்னு சேர்த்த பொருட்பற்று எதனால் போச்சு? ஞானத்தினால போல மனைவி மக்கள் மீது உள்ள பற்றினால் பொருட்பற்று போகிறது. இதுதான் ரொம்ப கொடுமை. அதாவது இன்னொரு தப்பு காரணமாக தான் இந்த தப்பு போகுது. இந்த தப்புன்னு விட்டு போய் ஞானத்தில் வரல, இன்னொரு விஷயத்து மேலே இருக்கிற பற்று இதை விட வைக்குது. மனைவி மக்கள் மீது உள்ள பற்று பொருள் மீது உள்ள பற்றை குறைக்குது. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் வாங்க, அதன் மீது இருக்கிற பற்று, மனைவி மக்கள் மீது உள்ள பற்று நமக்கு எப்போ போகும்? மனைவி மேலே பற்று, மக்கள் மேலே பற்று எல்லாம் கரெக்டு. ஆனால் அது எப்போ போகும் நமக்கு? அது எந்த சந்தர்ப்பத்தில் போகுது நமக்கு? நைட் டியூட்டி உங்களுக்கு ஆஃபீஸில் போட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறீங்க, நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து வீட்டில் படுத்துருக்கிறீங்க. உங்கள் மனைவி பிள்ளைங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கிறது தெரியாமல் டிவியை சத்தமாக வச்சுக்கிட்டு ஆஹான்னு சிரிச்சுக்கிட்டு வீட்டில் ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு சத்தம் போடுறாங்க. என்ன சொல்லுவீங்க? மனைவி மக்களை பார்த்து? இந்த வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருங்க. எல்லாம் மனுஷன் படாத பாடுபட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் இருந்தால் தான் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியும், இல்லாட்டி நடுத்தருவில் நிற்பீங்க. நான் இருந்தால் தான் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியும், இல்லாட்டி நடுத்தருவில் நிற்பீங்க. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு கௌரவம், நான் போயிட்டேன்னா எல்லாம் போயிடும். புரியல உங்களுக்கு? மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுங்க. எப்படி? மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுங்க. நல்ல கவனிங்க, மனைவி மக்கள் மீது உள்ள பற்று தன் மீது தான் வைத்திருக்கிற பற்றால் மட்டும் போகுமே ஒழிய அதுவும் ஞானத்தால் போகாது. பொருள் மீது பற்று அது மனைவி மக்கள் மீது உள்ள பற்றால போகும், மனைவி மக்கள் மீது உள்ள பற்று அது தன் மீது வைத்திருக்கிற பற்றால போகும். இது 3 விஷயங்கள் பற்று இருக்கு இல்லையா? இந்த பற்று இதை விளக்குவதற்கு பெரிய புராணத்தில் அத்தனை அடியார்கள் வரலாறு இருக்கு. அதிபத்தர் அப்படின்னு ஒரு நாயனார், அது மாதிரி மீன் பிடிக்கிற குலத்தில் பிறந்த ஒரு நாயனார். எவ்வளவு எளிய குலம், மீன் பிடிக்கிறார் பாருங்க. இப்படி வலையை வீசி மீன் பிடிக்கிறாரு. இப்படி மீன் பிடிக்கும் போது அவர் ஒரு கொள்கை வச்சிருக்கிறார். என்ன கொள்கை? முதல் மீன் சிவபெருமானுக்கு. வலை போட்டு வந்ததுல முதல் மீன் சிவபெருமான், அப்புறம் வரது நம்ம வியாபாரத்துக்கு நமக்கு அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்கிறார் அவர். சிவபெருமான் அவரை சோதிக்கிறார். எப்படி சோதிச்சார் தெரியுங்களா? இப்படி வலை போட்டால் முதல் மீன் கிடைக்கும், அப்புறம் மீனே கிடைக்காது. இந்த மாதிரி நடந்தா நம்மால் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி நடந்துருக்கு 2 தடவை, கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் போடுவான். என்ன? கடைசி மீன் உனக்கு, முதலில் வருவதெல்லாம் எனக்கு, கடைசி உனக்கு. எவ்வளவு நேரம்? நம்ம தான் கான்ஸ்டியூஷனையே அமெண்ட் பண்ற ஆளு, இதை அமெண்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? டபக்குன்னு அமெண்ட் பண்ணுவோம். கடைசி மீன் உனக்குன்னு முடிச்சுட்டு சிவபெருமானுக்கு ஆன வரைக்கும் பரவாயில்லன்ட்டு போயிட்டே இருப்போம். அவர் அப்படி பண்ணலிங்க. அவர் போடுறாரு, முதல் மீன் அவருக்குன்னு சிவபெருமானுக்கு விட்டுடுறாரு. அப்புறம் எடுத்தா வரவே மாட்டேங்க, வலையில் வரவே மாட்டேங்க. இவருக்கு வறுமை வந்தது. இவர் வீட்டில் பொங்கல் வைப்பதற்கு பதிலாக வறுமை பொங்கல் வைத்தது. வறுமை இவர் வீட்டு வாசலில் பொங்கல் வைத்தது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. கடன் வாங்கி எவ்வளோ நாள் வாழ முடியும்? கடைசியாக பாருங்க, ஒரு நாள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டவருக்கு ஒரு நாள் அப்படி வலையை போடுறாரு. முழுக்க தங்கம், முழு தங்கமாக ஒன்று கிடைக்குது. ஒன்றும் இல்லை, இந்த சின்ன அமெண்ட்மெண்ட் போகிறோம், இதை ஒன்றை மட்டும் விற்றுட்டு கடனெல்லாம் அடைச்சுட்டு இனிமே வேணால் மறுபடியும் முதல்னு கூட பார்த்தலாம். இந்த ஒன்றை விற்றா போகிறோம், அவ்வளோ காசு வரும். அதை பார்த்தவர் பாருங்க, ஒரு இம்மி கூட அது மேலே ஆசைப்படாமல் அப்படியே பார்த்தவர் அப்படியே பார்த்துட்டு போட அது இறைவனுக்குன்னு கொடுத்தது தான் அப்படின்ட்டு டபக்குன்னு மறுபடியும் தண்ணியிலே வீசிட்டார். பொருட்பற்றை விட்டதால் மீனவர் குலத்தில் பிறந்த அவரை சிவபெருமான் தம்முடைய அடியாராக ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் அந்த பொருள் மேலே அவருக்கு பற்று இல்லை, அது சிவனுக்கு அப்படின்னு விட்டுட்டார். ஆனால்
அது சிவபெருமானுக்கே இருக்கணும், நம்ம எதுக்கு அது ஆசை பண்ணணும்? அப்போ பொருள் மீது பற்றை விடுவது என்பது நாயன்மார்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அது மாதிரி கதை வருது. நான் சாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன். அப்படி ஒரு நாயன்மாருடைய கதையை பெரியர் புராணம், பெரியவர்கள் கதையை சொல்லுவது பெரியர் புராணம், அதான் பெரிய புராணம்னு ஆச்சு. செயற்கரிய செய்வார் பெரியர். அப்படி ஒரு மீனவருடைய வரலாற்றை சேக்கிழார் பாடுறாரு. கொள்கையிலேருந்து மாறல, சொன்ன சொல் சொன்னது தான், பொருள் மீது பற்று இல்லை அப்படின்னு அதை இறைவனுக்கு அப்படியே விட்டுடுறார். சிந்தா குல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன். எது? கந்தர் அனுபூதி. சிந்தா குல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன். அதாவது இந்த உலகத்தில் இல்லம் செல்வம் இந்த பற்று இருக்கு, அதை நான் என்னைக்கு விடுவேன்னு அருணகிரிநாதர் பேசுகிறார். இதுக்கு அடையாளமாக ஒரு நாயனாரை காட்டுகிறார் சேக்கிழார். அவர் பொருள் மீது பற்று உள்ளவராக இருந்தார். இப்போ அடுத்ததுக்கு வாங்க. பொருள் மீது உள்ள பற்றை விட்டுடலாம், மனைவி மக்கள் மீது உள்ள பற்றை எப்படி விடுறது? ரொம்ப கஷ்டம். இப்போ சில பேருக்கு மனைவி மேலே ஒரு சில கோபம் இருக்கும். எவ்வளவு கோபம் இருந்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பானே ஒழிய விட்டுற முடியுமா? விட்டுட்டா அது மாதிரி மறுபடியும் எப்படி கிடைக்கும்? திட்டத்துக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? இல்லையா? அதனாலே அது யோசிப்பேன். ஒரு நீங்கள் ரசிக்கிறதுக்காக ஒன்று சொல்ல, ஒருத்தன் பஸ்ஸில் ஏறப்போனான். பஸ்ஸில் ஏற போகும்போது ஒரு சவுண்டு கேட்டுது, ஏறாதே ஏறாதே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுது. அவனுக்கு ஒன்றும் புரியல, யார் சொல்கிறான்னு சுற்றி முற்றி பார்த்தா யாரும் தெரியவே இல்லை. சரி மறுபடியும் ஏற போனான், ஏறாதே ஏறாதே அப்படின்னு. சரி ஏதோ தடுக்குதுன்னு அப்படியே இறங்கிட்டான். வேணா வம்பு, இறங்கிட்டு நேராக வந்து ஏதோ தடுக்குது நம்மளை போவானா அப்படின்ட்டு காப் சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகலாமேன்னு உள்ளே போவானா, போவாதே அப்படின்னு. இதுல பெரிய அவஸ்தையாக இருக்கு, ஒன்றுமே செய்ய விட மாட்டேங்குது. மறுபடியும் போகலான்னு போனான் பாருங்க. திரும்பி பார்த்தா இவன் ஏறுறதுக்கு நினைச்சிட்டு இறங்கினான் பாருங்க பஸ் வானாம்னு, அது நேராக போய் ஒரு லாரியில் மோதி தீப்பிடிச்சிச்சு. ஆஹா, அப்போ நம்மளை ஏதோ ஒன்று தான் கரெக்டாக தடுத்துருச்சு. இப்போ இது ஹோட்டலுக்குள்ளே போனால் போவாதேங்குது, மரியாதையாக நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு. இது பாருங்க, இப்படி போனவன் 2 ஸ்டெப்பு வச்சு பின்னாடி வந்தான் பாருங்க. அந்த மேலேருந்து ஹோட்டல் நேம் போர்டு கழண்டு அந்த இடத்துல விழுந்தது. நாம் உள்ளே போயிருந்தால் நம்ம தலைமையில் விழுந்திருக்கோம், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இப்படியும் பார்த்தான். ஏதோ ஒன்று நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு இப்படி பார்த்துட்டு, யார் என்னை காப்பாற்றுறா அப்படின்னு அந்த சவுண்டு வந்த இடத்துலேருந்து பதில் வந்தது, அப்பா நான் உன் குலதெய்வம்டா, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காகவே பின்னாடி வந்து உன்னை காப்பாற்றணும்னு கூட வரேன். இவன் எரிச்சலாக அந்த இடத்த பார்த்து கேட்டான், சனியனே கல்யாணத்தன்னைக்கு எங்கே போயிருந்த? இப்போ வந்து காப்பாத்து, அன்னைக்கு எங்கே போய் தொலைஞ்ச? அதுக்கு அது சொல்லிச்சு, அன்னைக்கு எனக்கு வெட்டிங் அனிவர்சரி, என் சம்சாரத்தோட நான் வெளியே போயிருந்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன், மனைவினா சில பேருக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்கும். என்ன வெறுப்பு இருந்தாலும் சண்டை கிண்டை போட்டுக்கிட்டாது கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருப்போம். ஐயா, மனைவி மேலே வெறுப்பு வந்துட்டா கூட பிள்ளை மேலே வருமா? கணவன் மேலே சில பெண்களுக்கு கூட கோபம் இருக்கும், ஆனால் கூட பிள்ளை மேலே இருக்கிற அன்பை விட முடியாது. அதில் சில பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், கணவனை மாதிரியே பிள்ளை பிறந்தா கோபம் ஜாஸ்தியாக வரும். பார்க்கறதுக்கும் அவர் மாதிரி இருக்குப்பார் அப்படின்னு அது வேறு சேர்ந்து கொஞ்சம் கோபம் வரும். எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் அதை ஒன்றும் விட்டுற முடியாது, அதை கொண்டு செலுத்தி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, கொண்டு செலுத்தணும். ஐயா, மனைவி மக்கள் மீது பற்று வைத்தவர்களில் விட்ட 2 நாயனாருடைய வரலாற்றை சேக்கிழார் எழுதுறாரு. யார் அந்த 2 நாயனார்? இயற்பகை நாயனார்னு பேர். இயற்பகை நாயனார் அவர் மனைவிய ஒரு சிவனடியாராக வந்து ஒரு சிவபெருமான் கேட்கிறார் அப்படின்ன உடனே என்ன பண்றாரு? அழைச்சிட்டு போங்க. நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, இதெல்லாம் வாழ்க்கையில் இம்மி கூட நினைக்க முடியாது. செயற்கு அரிய செய்வார் பெரியர், அதனால பெரிய புராணம்னு பேர். இயற்பகை நாயனார்னு பேரு. சிவனடியார்ட்ட வழங்கிட்டார். ஊர்ல யாராவது எதிர்த்தானா நான் வாளால வெட்டுவேன் அப்படின்னு ஊர் எல்லா வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு திரும்பி வரார். இதை நீங்க முழுசா அப்படியே எடுத்துக்க கூடாது, மனைவியை கொடுத்தாருன்னு எடுத்துக்கூடாது. மனைவி மீது உள்ள பற்றுக்களை விடுகிறவன் ஞானம் பெறுகிறான் என்பதை இந்த வரலாறு நமக்கு பூடகமாக சொல்கிறது. மனைவி மீது வச்சிருக்கிற ஒரு பற்று இருக்கு இல்லையா, அது ஞானம் பெறுவதற்கு தடையா இருக்கு அப்படிங்கிறத அது புரிய வைக்கிற இடம். இவருக்கு என்ன பேரு? இயற்பகை நாயனார்னு பேர். இன்னொரு நாயனாருடைய வரலாறு வருது. யாரு? சிறுத்தொண்ட நாயனார். சிறுத்தொண்ட நாயனார் என்ன பண்றாரு? அந்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இங்கதான் மாசம் பெரிய பெரிய பேச்சாளர்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன பெரிய புராணம் தெரியாமையா இருக்கும்? பெரிய புராணத்தில் என்ன கதை வருது? ஒரு சிவனடியார் வராரு. வரவர் வந்து நான் பைரவ சிவனடியார். அவர் என்ன சொல்றாரு? 6 மாதத்துக்கு ஒரு முறை உண்பது, அதுவும் வந்து நரப்பசு,
அதுவும் தாய் பிடிக்க தந்தை அறிய. என்னென்ன கண்டிஷன் பாருங்க, தாய் பிடிக்க தந்தை அறிய, அது மாதிரியான ஒரு நரப்பசு, அதுவே நாம் உண்பது அப்படிங்கிறார். இவர் அதுவும் நமக்கு அரிதில்லை கான் அப்படின்னார். அதுவும் நமக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க அப்படின்னார். நேராக வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொல்றாரு, அந்த சிவனடியாரப்பா அது மாதிரி நரமாம்சம் சாப்பிட்றவரான், அந்த மாதிரி குழந்தைய கேட்குறாரு சாப்பிடணும்னு. ஆஹா, நல்ல வேளை நமக்கு ஒரு பையன் இருக்கிறான், பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் போன பையனை அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைய கறி சமைச்சு கொடுக்குறாங்க. இதையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்க கூடாது. பிள்ளைய கறி சமைச்சு கொடுத்தது நியாயமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பிள்ளையின் மீது ஒரு பற்று வைத்திருக்கிறவன் இறைநிலை அடைய முடியாமல் போகிறது. அந்த பற்றுக்களை அவர் விட்டுட்டார் அப்படிங்கிறத ஒரு உருவகமாக நமக்கு விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்காக சேர்க்கிறார், விளக்குகிறார். என்ன சொல்றாரு? பிள்ளை மேல இருக்கிற பற்று அந்த தாய் தகப்பன் விட்டுட்டாங்க, அவனை சமைச்சு வைக்கிறாங்க. அதை சிவபெருமான் வந்து அடியாரா உட்காந்துக்கிட்டு சாப்பிட முன்னாடி கேட்கிறார், இரு நான் சாப்பிடணும்னா இன்னொரு சிவனடியார் கூட வரணும், கூப்பிடு யாராவது ஒருத்தர். இவருக்கு போடுறது எங்க பெரிய அவசியம் இருக்கு, இல்லை இன்னொரு ஆள் வேற கூப்பிடுனா எங்க போய் கூப்பிடுறது? அவங்க அப்பா சொல்றாரு, நானும் நெத்தியில திருநீர் வச்சிருக்கிறேன், வேணும்னா என்னையும் நீங்க அடியாரா எடுத்துக்கங்க, நான் வேணா உட்காட்டுமான்றார். உட்காரு சாப்பிடலாம். அவர் டக்குன்னு கை வைக்க போனார் பாருங்க. இரு 6 மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற நானே அவசரப்படலை, தினம் சாப்பிட்ற நீ என்ன அவசரப்படுற? ஏன் இப்படி கை வைக்கிற? உன் பிள்ளைய கூப்பிடு அப்படின்னார், உன் மகனை கூப்பிடு அப்படின்னு. எப்படி கூப்பிட முடியும்? அவன் இருந்தால் தானே வருவான், பிள்ளைய கூப்பிடு அப்படிங்கிறார். அப்படியே ஒரு வினாடி தயங்கி மனைவியை பார்த்தார். அவங்க மனைவி மகா உத்தமி. வாசல்ல போய் கூப்பிடுறாங்க, மைந்தா வருக, மகனே வருக, மைந்தனே வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படியே பள்ளிக்கூடத்துலேருந்து வர மாதிரி அந்த குழந்தை ஓடியா இருந்தான். இப்படி திரும்பி பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுத்தாருன்னு பெரிய புராண கதை போகிறது. பிள்ளையின் மீது உள்ள பற்றை விட்டதால் தான் சிறு தொண்டர் நாயனாராக மாறுகிறார். செயற்கு அரிய செய்வார் பெரியர். இப்போ இதுக்கெல்லாம் மேலே போகணும் நீங்க. அது என்ன கஷ்டம்? அது உலகத்திலே பெரிய கஷ்டம். தன் மீது தான் வைத்திருக்கிற பற்று. அப்பா, எந்த மனுஷனாலும் விட முடியாதது தான் மேலே தான் வச்சிருக்கிற பற்று. தான் நோகப்படாது, தனக்கு ஜுரம் வரக்கூடாது, தான் உடம்புல அடிபடக்கூடாது, தனக்கு வலிக்கக்கூடாது, தான் தூக்கத்தை யாருக்கு எடுத்துடக்கூடாது. எவ்வளவு மனுஷன் வச்சிருக்கான் தான் மேலே தான் வச்சிருக்கிற பற்று. ஐயா, இதுக்கு ஒரு வரலாறு பெரிய புராணத்தில் வருது. கண்ணப்ப நாயனார் அப்படின்னு ஒரு பெரியவர். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். கண்ணப்ப நாயனார் ஒரு வேடுவ குலத்தில் பிறந்தவர், வேடுவர், அவர் படிக்காதவர். அவர் என்ன எழுதுறாரு? கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பனுக்கு அடியேன் அப்படின்னு எழுதுறாரு சேக்கிழார். திருத்தொண்ட தொகையில் அவர் கலை மலிந்த சீர் நம்பி, சுந்தரமுத்து சாமி பாடுறார், கலை மலிந்த சீர் நம்பி அப்படிங்கிறார். ஐயா, பள்ளிக்கூடமே போகாத ஆளுக்கு பிஹெச்டி கொடுக்க முடியுமா? கலை மலிந்த சீர் நம்பி அப்படிங்கிறார். பள்ளிக்கூடம் போகாத ஆள், கல்வியில் ரொம்ப வல்லவர் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்ல வராருன்னு கவனிச்சிங்களா? பள்ளிக்கூடமே போகாதவரை கலை மலிந்தன்ற வார்த்தையால சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுகிறார்னா என்ன பொருள்? இப்படி வாங்க, திருவள்ளுவர் கல்விக்கு ஒரு இலக்கணம் சொல்றார். எண்ணன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்குன்னார். ஒரு மனுஷனுக்கு 2 கண் என்ன தெரியுமா? எண்ணன்ப ஏனை எழுத்தன்ப. கணக்கு தெரியணும், இலக்கியம் தெரியணும். எழுத்து இலக்கணம், கணக்கு இலக்கணம் 2 தெரியறது தான் கண்ணு. எண்ணன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்குன்னார். இப்போ நான் சொல்றது கொஞ்சம் நீங்கள் கூடவே வரணும். கல்விக்கு என்ன இலக்கணம்னு கேட்டா கணக்கும் இலக்கியமும். ஆச்சா, இது கண்ணுன்னார். இன்னொரு குறள்ல போய் பார்த்தா என்ன சொல்றார் திருவள்ளுவர்? கண்ணுன்னா கண்ணு. ஒருத்தனுக்கு கண்ணுங்கிறது என்னடா கண்ணு? இன்னொருவர் மீது கண்ணோட்டம் என்ற அந்த இரக்கம் இல்லை என்றால் இரக்கம் இல்லாதவர் முகத்திரண்டு புண்ணுடையார்னர். ஆஹா, முகத்தில் அவனுக்கு 2 கண்ணுன்னு சொல்லாதே, முகத்தில் 2 புண்ணு, அவனுக்கு 2 புண்ணு இருக்குன்னு சொல்லு அப்படின்னார். இப்ப படிப்படியா வாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். அடுத்தது கண் என்பதே கண்ணோட்டம். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். உண்மையான கண்ணுக்கு அணிகலம் எதுன்னு கேட்டா கண்ணோட்டம். கண்ணோட்டம் இல்லாத கண் புண் என்று எழுதிட்டார். இப்ப வாங்க, இந்த கண்ணப்ப நாயனார் என்ன பண்றாரு? சிவபெருமான் கண்ணுலேருந்து ரத்தம் வரும்னு உடனே ஐயோ, அவர் கண்ணுலேருந்து ரத்தம் வருது, அவருக்கு நான் ஏதாவது பண்ணணுமே, அவருக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணுமே, அவருடைய அந்த கண் இப்போ ரத்தம் வருது அப்படின்னு பளிச்சுன்னு தன்னோட கண்ணை தோண்டி, அப்பலாம் நம்முடைய கண்ணை தோண்டி அப்பிட்டார் இல்லையா? கண்ணோட்டம் உள்ளதாக விளங்கியதால் அந்த கண் கண்ணாயிற்று. கண் என்பது எண்ணென்ப ஏன எழுத்தென்று கல்வி ஆயிற்று. கண்ணோட்டம் இருந்ததால் இவனது கல்வி
கலை மலிந்த சீர் நம்பி என்று கொண்டாடப்படுகிறது. கல்வியினுடைய உச்சத்துக்கு போய்விட்டார் கண்ணப்பர். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே என்ன நடக்குது? வள்ளலார் வற்புறுத்திய ஜீவகாருண்ய ஒழுக்கம் நடைமுறையில் இருக்கு. வள்ளலார் வற்புறுத்திய ஜீவகாருண்ய ஒழுக்கம் இங்கே நடைமுறையில் இருக்கு. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தலையானது என்ன? பிறருடைய துயரத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. இன்னொருத்தருக்கு துயரம் இருந்தால் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் துடைக்கணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் துடைக்கணும். நான் ஞானிகள் வாழ்க்கையெல்லாம் இருக்கட்டும், நான் நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கல் உதாரணத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். பெர்னாட் ஷான்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் இங்கிலீஷில். மகா வம்பு பிடிச்ச ஆள் பெர்னாட் ஷா. இந்த பெர்னாட் ஷா என்ன பண்ணார்? ஒரு முறை நெஞ்சு வலி வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறார். எனக்கு நெஞ்சு வலிக்குது, வந்து பாருன்னு டாக்டரை கூப்பிட்டார். டாக்டர் சொன்னார், இது பாரு, உன் ஒருத்தனுக்காக நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா எவ்வளவு நேரம் வேஸ்ட்டா? என் கிளினிக்கில் வந்து பாரு, எவ்வளவோ பேர் இங்கே உட்காந்துருக்கிறான், இவ்வளோ பேரை விட்டுட்டு வரணும். அதனால் நீ ஒரு காரியம் பண்ணு, ஒரு வண்டியை பிடிச்சி நேராக ஆஸ்பத்திரிக்கு வா, நான் பார்க்குறேன். அப்போ பெர்னாட் ஷா சொன்னார், அறிவு இருக்கு அவனுக்கு? என் கையை காலை அசைக்க முடியல, நான் அப்படியே பெட்டில் படுத்திருக்கிறேன், என்னால் ஒன்றுமே முடியல. முடிஞ்ச நான் செய்ய மாட்டேன்னா வாச கதவு திறக்க முடியாதுன்னு திறந்து வச்சிருக்கிறேன். நான் ஒரு தண்ணி கூட குடிக்கிற காலையிலேருந்து, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, படுத்து கிடக்கிறேன், நீ வானா வரமாட்டேங்கிற அப்படின்னு டாக்டர் பேசினார். ஓ, அவ்வளோ மோசமாக இருக்கியா? இந்த வரேன் அப்படின்னு டாக்டர் வந்துட்டார். ஃப்ரெண்டு சார், இவர் வீடு மாடி வீடு. மூசுன்னு டாக்டர் படியேறி வந்து, அவருக்கு இவரை விட வயசு ஜாஸ்தி. இந்த டை வச்சுருந்தார் பாருங்க, டையை லேசாக லூஸ் ஆக்கிட்டு அப்பாடா அப்படின்னு சோஃபாவில் தொப்புன்னு விழுந்துட்டு டாக்டர் சொன்னார், லேசாக நெஞ்சு வலிக்குதுன்னார். படி ஏறி வந்தது நெஞ்சு வலிக்குதுன்னார். பெர்னாட் ஷா பதறிட்டார், பட்டுன்னு எழுந்தார். நிஜமாவா? ஜிஷோ ஃபேன் போடுறாரு. உள்ளே போய் கெட்டில் அடுப்பில் பற்ற வச்சு ஒரு தண்ணி வச்சார், அதில் டீ போட்டார். ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை தேடி போய் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை எடுத்துகிட்டு வந்தார். அதை டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு கெட்டியில் கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு டீ போட்டு கொடுத்துட்டு இப்படியே நிற்கிறார். டாக்டர் அதை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தார். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு, வாடா, நவ் ஐ எம் ஆல் ரைட், உன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பெர்னாட் ஷா சொன்னார். என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. சாரி அப்படின்னு பையை திறந்தார். ஒரு பில் புக்கை எடுத்தார். 30 பவுண்ட்ஸ் அப்படின்னு பில்லு போட்டார். விசிட், ஹவுஸ் விசிட் 30 பவுண்ட்ஸ் அப்படின்னு பில்லு போட்டார். பில்லை கிழித்து பெர்னாட் ஷா கையில் கொடுத்துட்டு 30 பவுண்ட்ஸ் பணம் கொடுன்னார். அவருக்கு பயங்கர கோபம். என்ன லூசுன்னு நினச்சிக்கிட்டியா? உனக்கு நான் காப்பி போட்டு கொடுத்துருக்குறேன், ஆஸ்பிரின் மாத்திரை கொடுத்துருக்குறேன், நீ முடியலன்னு நான் உனக்கு ஃபேனை போட்டுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நினச்சிக்கிட்டு நீ எனக்கு என்ன வைத்தியம் பண்ண 30 பவுண்ட்ஸுக்கு பணம் வாங்குறியே, என்ன அர்த்தம்? அந்த டாக்டர் சொன்னார் பாருங்க, நீ என் பேஷண்ட், என்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் சொன்னேன்? எந்திரிக்க முடியல, நடக்க முடியலன்னு. இப்போ எந்திரிச்சு நடந்துட்டேன். காலையிலேருந்து என்னால் ஒன்றும் குடிக்க முடியலன்னு, எனக்கு டீ போட்டு கொடுக்குற அளவுக்கு தயாராகிட்டேன். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு இதை நின்றுக்கிட்டு இருக்கிற 15 நிமிஷமாக நின்றுக்கிட்டு எனக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் பேஷண்ட்டுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்ததோ எல்லாத்தையும் நான் சரியாக்கிட்டேன் இல்லையா? நீ நடமாடுற, டீ போடுற, மற்றவங்களை கவனிக்கிற அளவுக்கு ஹெல்த்தி ஆகிட்டு நான் தான் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டேனே அப்படின்னு ஒரு வினாடி ஷா யோசிச்சாரு. டாக்டர் முடிச்சாரு. ஒன்று தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தால் இல்லாத வியாதியெல்லாம் இருக்கிறதா தெரியும். மற்றவங்க கஷ்டத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சா இருக்கிற வியாதியும் பறந்து போடும். மற்றவங்க கஷ்டத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா நமக்கு இருக்கிற வியாதியும் பறந்து போடும். இந்த உலகத்தில் மனசில் ஒரு வியாதி இருக்காது. ஏன் நீங்கள் சும்மா உட்காந்துறீங்கன்னா இங்கே குத்தி இங்கே குடையுது, அங்கே குத்தி இங்கே குடை, எதை சொல்லிகிட்டே இருப்பீங்க? அம்மா, இங்கே பெண்கள் வந்திருக்கிறீங்க, காலையில் உங்கள் கணவர்கிட்ட சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? என்னால் ஒன்றுமே முடியாதுங்க, டிஃபன்லாம் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கோங்க, மத்தியானம் சாப்பாடு வெளியே சாப்பிட்டுக்கோங்க, ராத்திரி வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க, என்னால் ஒன்றுமே முடியலைங்க அப்படின்னு. அவனு நிம்மதியாக புறப்பட்டான். ஏன் இன்னைக்கு ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாமேன்ற ஐடியாவில் அவன் என்னமோ துக்கப்படுற மாதிரி நடிச்சுவிட்டு அவன் புறப்பட்டு போயிட்டான். அவன் சாயங்காலம் வரும்போது என்ன ஐடியாவில் வரான்? பொண்டாட்டி காலையிலேயே தலைவலின்னு ஒரு தலப்பாக கட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ அதை விட பெரிய தலப்பாவாக கட்டிக்கிட்டு இருப்பான் நினச்சி வீட்டுக்குள்ளே வந்தா கமன்னு வாசனை, பஜ்ஜி பொரியிற வாசனை அடிக்குது. ஷாக் ஆகிட்டான். என்ன பஜ்ஜி வாசனை வருது, அடுப்படியில் நிற்கிற, காலம்பர தலைவலின்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னா பாருங்க, தலைவலின்னு தான் சொன்னேன்,
பேரன் வந்துட்டான், பேரன் பஜ்ஜி வேணும்னு கேட்டான். எப்படி போடாமல் இருக்க முடியும்? அதான் அடுப்பை பற்ற வச்சு பஜ்ஜி போட்டேன். அவனுக்கு மட்டும் போட்டு உங்களுக்கு போடாமல் இருந்தால் என்ன நியாயமாக இருக்குமா? அதான் உங்களுக்கு சேர்த்து 2 போடலாம். அதில் பாருங்கள், தலைவலி போன இடமே தெரியலன்னா. பேரன் வந்த உடனே தலைவலி போன இடமே தெரியலையா? பெரிய ரகசியங்க. நாம் பிறருக்காக வாழத் தொடங்கினால் நம்முடைய நோய்கள் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகும். நாம் நமக்காக மட்டும் வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் அப்படியே கரைஞ்சி தேஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் அடிப்படையில் என்ன பேர்? ஜீவகாருண்ய ஒழுக்கம். இன்னொரு உயிர் மேலே கருணையாக இருக்குது. ஐயோ அவங்க சாப்பிட்லையே, அவங்க சாப்பிடணுமே, அவங்களுடைய வறுமை இருக்கே, அவங்களுடைய கஷ்டம் இருக்கே, அந்த குழந்தை படிக்கணுமே, அவன் முன்னுக்கு வரணுமே, அவனுக்கு வேலை கிடைக்கணுமே, இதெல்லாம் தான் உண்மையான உயிர்க்குல இரக்கம். இப்போ நீங்கள் கண்ணப்பனுடைய வரலாறுக்கு வாங்க. நான் எதுக்கு அதை சொல்லிகிட்டு இருக்கேன்? இந்த உலகத்தில் எல்லாருமே பிறருடைய துன்பத்தில் கூட தன்னுடைய ஒரு சின்ன உடம்பு கூட ஏற்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கண்ணப்பன் எங்கே இழகிறாரு? நான் கதையை முழுக்க சொல்கிறது என்னோட நோக்கம் இல்லை. சிவபெருமான் கண்ணில் ரத்தம் வருது. ஐயோ இவர் கண்ணிலேருந்து ரத்தம் வருது, நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல. டக்குன்னு இந்த கண்ணை எடுத்து அப்பலாம்னு அவருக்கு தோணுது. நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அவருக்கு தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் சிவகோச்சாரியார். சிவகோச்சாரியார் அங்கே தான் நிற்கிறார், பின்னாடி நிற்கிறார், ஒளிஞ்சு நிற்கிறார், அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு தோணலை இவருக்கு கண்ணில் ரத்தம் வருது, நம்ம கண்ணை எடுத்து அப்பலாமான்னு அவருக்கு தோணலை. ஆனால் இவருக்கு தோணுது. இப்போ ஒரு ரகசியம் சொல்கிறேன். கல்வி உள்ளவர்கள் கல்வியினாலேயே இரக்கமற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் கல்வி குறைந்தவர்கள் கல்வி இன்மையால் கடவுள் அருள் பெற்று அதீத இரக்கமுடையவர்களாக இருக்கிறார். இது ஒரு ஆச்சரியம். ஒரு பாமர மனிதன்ட்ட இருக்கிற ஒரு அன்பு படிக்க இல்லாமல் போகுது. படித்தவன் எவ்வளவு வம்பு பண்ணுறான். படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் ஐயோ என்று போவான்னு பாரதி எழுதுறார். ஏன்? படிக்க எப்படி அவனை ஏமாத்தலாம், எப்படி அப்படிலாம் தோண ஆரம்பிக்குது இந்த உலகத்தில். இது மாறணும். இவனுக்கு கல்வி இல்லை, ஆனால் அந்த இரக்கம் இருக்கு, இறக்கப்படுறான். இப்போ வள்ளலார் சொல்றாரு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படிங்கிறார் ஒரு வார்த்தை. ஐயோ ரொம்ப கடுமையாக சொல்றார் வள்ளற் பெருமான். மற்ற தபம் ஜபம் தியானம் போன்றவற்றை கை கொண்டாலும் அவர்கள் எல்லா விதமான கடமைகளை முடித்து மேலே செல்கிற போது, அவர்கள் ஜீவகாருண்யம் என்ற ஒன்றை கை கொள்ளாத போது அவர்களுக்கு மோட்ச வீடு திறப்பதில்லை. மீண்டும் சாவியை பெறுவதற்காக அவர்கள் கீழே வரவேண்டி உள்ளது. மறுபடியும் அவங்க கீழே வரணும். நீங்கள் இன்னொருவருக்கு இறக்கப்பட தெரியல அப்படின்னா மோட்ச வீட்டினுடைய கதவு திறக்காதுன்னு சொல்றார் வடலூர் வள்ளற் பெருமான். யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ கண்ணப்பன் என்ன படித்தான்னு தெரியாது, ஒன்றும் படிக்கல. ஆனால் சிவபெருமான் கண்ணில் ரத்தம் வருதுன்னு உடனே என்ன நினைக்கிறான்? கண்ணை எடுத்து அப்பணும்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? அன்பு. ஐயா கண்ணை அப்புறது இருக்கட்டும், உங்களுக்கு இந்த கதை தெரியும். இவன் கீழேருந்து மேலே வர்றான். சிவலிங்க வடிவத்தில் இருக்கிறார் காலத்திநாதர், காலத்தியப்பர். அவருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணவர் வச்சிருக்கிறாரு. இலை தண்ணி எல்லாம் கிடக்குது. இவன் கூட வந்தவங்கிட்ட கேட்டான், இதெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்டான். அன்றோர் பார்ப்பனர் இது செய்தார் அப்படின்னா. அன்னைக்கு ஒரு பிராமணர் இதெல்லாம் பண்ணாருப்பா, அன்றோர் பார்ப்பனர் இதெல்லாம் செய்தார் அப்படின்னா. ஓ அப்போ இதெல்லாம் பண்ணால் இவருக்கு பிடிக்குமா அப்படின்னு. இது பெருசு இல்லை சார். அந்த சிவலிங்கத்தை எப்படி பார்த்தான் பாருங்க. அந்த சிவபெருமானை எப்படி பார்த்தவன் மோகமாய் ஓடி சென்றார். ரொம்ப மோகத்தோட போன. அது பெருசு இல்லை சார். சிவனை அப்படியே கட்டி தழுவிட்டான், அப்படியே கட்டி தழுவிட்டான் சிவலிங்கத்தை. உச்சி மோந்தார், எச்ச பண்ணுறான். சிவபெருமான் மேலே எச்சல்ல முத்தம் கொடுக்குறான், உச்சி மோந்தார். அப்புறம் யாரும் நினச்சி பார்க்காத விஷயம் என்ன தெரியுங்களா? இளைத்தனர் நாயனார். இவர் இழைச்சி போயிட்டாரா? யார்? சிவபெருமான சொல்றாரு, இழைச்சி போயிட்டாரா, சாமி இழைச்சி போயிட்டாருன்னு யாராவது சொல்லுவாங்க கோயிலுக்கு போயிட்டு, இழைச்சி போயிட்டாரா. சாமி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான், சாமி சாப்பிடணும்னு நினைக்கிறான். நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இந்த திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு போகணுன்னு பல பேர் புறப்படும் போது வண்டி நிறைய திங்கிற ஐட்டம் ஏற்றிடுவாங்க. புளியோதரை ஏற்றியாச்சா, பிஸ்கெட்லாம் ஏற்றிட்டியா, வாட்டர் பாட்டில் ஏற்றியாச்சா, சிப்ஸு வெளியில் சாப்பிட்றதுக்கு சிப்ஸு முறுக்கு எல்லாம் ஏற்றிட்டான். இவன் உட்காரத்துக்கு கொஞ்சோண்டு இடம் வச்சுருக்கான், பாக்கி எல்லாம் ஏற்றிட்டான். வண்டி முழுக்க ஏற்றியாச்சு, புறப்பட்டான். இதெல்லாம் இவன் சாப்பிட்றதுக்கு உள்ள ஏற்பாடு பண்ணி எல்லாம் கொண்டு போகிறான். அங்கே போனால் பார்த்தான், திருவண்ணாமலைக்கு போகிறான், சாமியை பார்க்குறான். சில பேர் ஒயிட்டில் பார்க்குறான், சில பேர் பிளாக்கில் பார்க்குறான்.
அது எப்படி க்யூவில் நிற்கிறது கஷ்டமாக இருக்கேன்னு பிளாக்கில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் சில பேர் சாமியை பார்த்துட்டு வரான். அதில் என்ன வித்தியாசம்னா அங்கே பிளாக்லேயே டிக்கெட் அடிக்கிறான். அது அதை விட ரொம்ப பெரிய அற்புதம். பிளாக்லேயே வேறு டிக்கெட் அடிக்கிறான். என்னமோ போய் எங்கள் சிவபுரம் பார்த்துட்டு மறுபடியும் எல்லாம் வண்டியில் ஏறி உட்காந்து புளியோதரை சாப்பிடலாமா பொங்கல் சாப்பிடலாமான்னு அவன் சாப்பிட்றான். ஐயா கோச்சுக்காதீங்க, சாமி சாப்பிடலன்னு எவனா கவலைப்பட்டானா? சாமி சாப்பிடல அப்படின்னு யாரா கவலைப்பட்டானா? எனக்கு தெரிஞ்ச கண்ணப்ப நாயனார் தான் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு இவர் சாப்பிடலடா அதனால இழைச்சி போயிட்டாரான்னு. இப்போ நான் எங்கே வரேன் நீங்கள் கவனிக்கணும். உலகத்திலேயே பிறர் உண்ண வேண்டும், அவர்கள் பசி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு தோன்றுகிறதோ அவர்கள்தான் மிக உன்னதமான இடத்தை உலகத்தில் பெறுகிறார்கள். இப்போ கண்ணப்பனுக்கு என்ன தோணுச்சு? இவர் சிவபெருமான், இவர் சிவலிங்கத்தில் இருக்காரு, இவருக்கு பசிக்காது, இவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் தோணுச்சா? இளைத்தனர் நாயனார் ஐயோ இழைச்சி போயிட்டாரா. ஏன் இழைச்சி போயிட்டாரு? சாப்பிடல இழைச்சி போயிட்டாரா. நான் கோயம்புத்தூரில் முதல்ல குடியிருந்தேன். ஒரு வீடு கட்டினேங்க. நான் வீடு கட்டும்போது எங்கள் அம்மா பேர் கோமத்தின்னு பேர், அதனால் கோமதி அம்பா அப்படின்னு வீட்டுக்கு பேர் வச்சாங்க. நான் அந்த பேர் வச்சதில் என் மனைவி வருத்தம்னு சொல்ல முடியாது, மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அது ஒரு நிலை, அது ஒரு மாதிரியான நிலை. அவங்க என்ன கேட்டாங்க என்கிட்ட, உங்களுக்கு ஊர் உலகத்தில் வேறு நல்ல பேர் ஆப்பிள்லையா? அவங்களுக்கு என்னன்னா அவங்க பேர் நான் வைக்கணும்னு ஒரு விருப்பம், அந்த வீட்டுக்கு அவங்க பேர் வைக்கணும்னு விருப்பம். எங்கள் ஊர் உலகத்தில் உங்களுக்கு வேறு நல்ல பேர் ஆப்பிள்லையா? நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? என் ஜாதகத்தில் 2 வீடுன்னு இருக்குமா, என் ஜாதகத்தில் 2 வீடுன்னு இருக்குமா, இது ஓன் பேரில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த வீடு யார் பேரில் இருக்கும்னு தெரியாது. அவங்க சொன்னாங்க இது உங்கள் அம்மா பேர்லேயே வச்சுருங்க, ஏன்னா அடுத்த வீடு அவங்க பேரில் வைப்பேன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் உங்கள் அம்மா பேரில் வச்சுருங்க அப்படின்னா. ஆனால் நான் ஏன் எங்கள் அம்மா பேர் வச்சேன் தெரியுமா சார்? இந்த உலகத்தில் எல்லாரும் தான் சாப்பிட்றலாம் சார், பசி ஆற்றி தான் சாப்பிட சார் திருப்தி அடைவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சார், நாங்கள் 6 பிள்ளைங்க, எங்கள் அப்பா அம்மா 8 பேர் வீட்டில், மொத்தம் 8 பேர். நல்ல வேளை இன்னும் 1 பிறந்திருந்தா நவக்கிரக வீடுன்னு பேர் வச்சுருப்பான். எங்கள் வீட்டில் இல்லை, 8 பேர். எங்கள் வீட்டுக்கு யாராவது ஏதாவது வந்தாங்கன்னு வச்சுங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கல்ல, ஒரு ஸ்வீட் கீட்டு வாங்கிட்டு வருவாங்க பாருங்கள், நான் தான் வசூல் அதிகாரி. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் கடைசி பிள்ளை. வர்றவங்க எதுனாலும் என் கையில் தான் கொடுப்பாங்க. அவங்க வாங்கிக்கிட்டு வருவா, அது முக்கியம் இல்லைங்க, வாங்கிக்கிட்டு வந்தால் தான் உள்ளேயே விடுவோம். இதை உண்மைகளை சொல்லணும். அவங்க வந்த உடனே இந்த தம்பி அப்படின்னு கொடுப்பாங்க, அதை வாங்கி எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். முதல்ல எங்கள் அம்மாட்ட கொடுக்கணும். எங்கள் அம்மாவோட உத்தரவு என்ன தெரியுங்களா? அவன் போகிற வரைக்கும் அதை பிரிக்காதீங்கடா, பக்கி மாதிரி திங்காதீங்கம்பாங்க. அவன் போகிற வரைக்கும் திங்காதீங்கடா, பக்கி மாதிரி பிரிக்காதீங்கடா அப்படிம்பாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், அவன் எப்போ போவான்னு அவனையே பார்த்துக்கிட்டோம். நீ எப்போ புறப்படுவே அப்படின்னு அவனை பார்க்குற பார்வையிலேயே அவன் புறப்படணும். ஆனால் சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வாங்கிக்கிட்டு வந்த காசளவு நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகிற ஐடியாவில் இருப்பானே ஒழிய, அவன் ஒரு கணக்கு வச்சுருப்பான். அதுக்காக விறுவிறுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்து அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டு அப்படி போனதுக்கு அப்புறமா பாருங்கள், பிரிக்கிற உரிமை எனக்கு தான் உண்டு. நான் கடைசி பையன், என்கிட்ட அந்த டப்பா வரும், நான் பிரித்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தம்பி இந்த வீட்டில் எது வந்தாலும் 8 பங்கு வைப்பா, விஷம் வந்தால் கூட 8 பங்கு, விஷம் வந்தால் கூட 8 பங்கு. நான் கரெக்டாக பிரிப்பேன். கரெக்டானா ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒன்றும் கரெக்டாலாம் இருக்காது. அது முதல்ல பிரித்து ஃபஸ்ட்டு பங்கு எனக்கு, அப்புறம் வரிசை அப்படி எல்லாருக்கும் கொடுப்பேன். எல்லாருக்கும் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு எங்கள் அம்மா பங்கு இருக்கு இல்லையா, எங்கள் அம்மா பங்கை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்க போவேன். எங்கள் அம்மா ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆச்சரியம் சார், அவங்க எப்போவுமே அந்த கேள்வி தான் கேட்பாங்க, ஏன்பா நீ சாப்பிட்டியா? நான் என்ன சொல்லணும்? அம்மா நான் சாப்பிட்டாச்சுன்னு தானே சொல்லணும். நான் என்ன சொல்லணும் தெரியுங்களா? அப்போ சாப்பிட்டாச்சு. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இது இப்போ ஒரு தடவை சாப்பிடு, இப்போ ஒரு தடவை சாப்பிடு அப்படிம்பாங்க. சார் எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அம்மா சாப்பிட்டதில்லை. நான் சாப்பிட்றதில் எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. நான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. நான் இப்போ எங்கள் அப்பா பற்றி சொல்லட்டுமா, ஒரு நாள் கூட அவர் அப்படி கேட்டது எப்படி நீ சாப்பிட்டாச்சான்னு அவர் கேட்டதே கிடையாது. அவர் சாப்பிட்டுட்டு உள்ளே ஏதாவது இருக்கான்னு கேட்பார். எங்கள் அம்மா நீ சாப்பிட்டாச்சாப்பா, நான் அப்பா மறுபடியும் ஒரு தடவை சாப்பிடுப்பா அப்படின்னு. நான் இவ்வளவு பெரிய சந்நிதியில் உட்காந்து கேட்குறேன், மனுஷனுக்கு இன்பம் என்பது தான் சாப்பிட்றது தானே இருக்கும். இன்பம் என்பது தான் சாப்பிட்றது தானே இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு நினைவு தெரிஞ்சு
83 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நான் எங்கே வெளியில் போயிட்டு நான் எது வாங்கிட்டு வந்தா கூட அவங்க சாப்பிட்டதில் அவங்க சந்தோஷப்பட்டதே இல்லை. நான் சாப்பிட்றத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. தான் உண்ணுவதில் மகிழ்ச்சி அடைகிற உலகத்தில் மத்தியில் பிறர் உண்ணுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற உள்ளம்தான் நிஜமான தாய் உள்ளம், அன்புள்ளம், அன்பின் எல்லை. அதான் தாய்மையினுடைய அந்த பெருமையே, அந்த தாய்மையினுடைய மிகப்பெரிய சிறப்பு அதுதான். நான் இங்கே வந்தோன்னே மகானை பற்றி சொன்னாங்க. அவங்க ரொம்ப எளிமையாக ஏதோ ஒரு வேளை துடியோண்டு ஒரு கைப்படி அளவு சாப்பிட்டா ஒன்று. ஆனால் 10,000 பேர் சாப்பிட்றதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். 10,000 பேர் நல்லா உட்காந்து எல்லாம் சாம்பார், ரசம், மோர் சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். தான் உண்ணுவதில் மகிழ்ச்சி அடைகிற உள்ளம் மானுட உள்ளம், பிறர் உண்ணுவதில் மகிழ்ச்சி அடைகிற உள்ளம்தான் தெய்வீகமான உள்ளம். எங்கள் தாயார் அப்படி இருந்ததால, ஆனால் எங்கள் தாயார் அடுத்த வீட்டு பையன் சாப்பிட்டா சந்தோஷப்பட்டுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியணும் இல்லை. எங்கள் அம்மா பக்கத்து வீட்டு பையன் சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்களா? நான் சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நான் ரத்தம், அவங்க ரத்தம். நான் சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் கொஞ்சம் பருமை நானேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 2 சாப்பிட்டு அப்படி ஆகிப்போச்சு. அதை பற்றி இப்போ என்ன ஆராய்ச்சி, அதை விடுங்க. நான் எங்கே வரேன்னு கவனிங்க. நான் அதனால எங்கள் அம்மா பேரில் வீட்டை வச்சேன், கோமதி அம்பா அப்படி வீட்டுக்கு பேர் வச்சேன். இப்போது தான் உண்ணுவதை தாண்டி பிறர் உண்ண வேண்டும் என்ற அன்பு தான் தெய்வீகமான உள்ளம். அப்படின்னா கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு முன்னாடி போய் சாப்பிடலையேன்னு கவலைப்படுறார். இவர் சாப்பிடல அப்படின்னு குழ போகிறாரு. அவருக்கு போதுமான அறிவில்லை. போனார், பன்னி மாம்சத்தை அவன் ஃப்ரெண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை தூக்கிட்டு வந்தார், நேராக சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சார். சாப்பிடு 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 அப்படின்னார். சார், அபிஷேகம் பண்ணணும் சாமிக்குன்னு வாயில் எச்ச தண்ணி, பொன்முகலி ஆறுங்கிற ஆறுலேருந்து வாயில் எச்ச தண்ணி, வாய்க்கலசம் சேக்கிழார் எழுதுறார். அப்படியே அந்த வாய்க்கலசத்தை மேலே ஊத்துறாரு, அது சிவலிங்கத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் இந்த எடுத்து இந்த உணவை எடுத்து வச்சு சாப்பிடு சாப்பிடு. அவரு சாப்பிட மாட்டேங்கிறார். ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம சாமிக்கு காமிச்சுட்டு கொண்டு போவோமே ஒழிய, அதுலேருந்து அவர் கண்டிஷன் ஆகிட்டார். நம்ம சாப்பிட்றதுக்கு இது இல்லை, பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு அவர் ஒரு முடிவோடு இருக்கார். இப்போ கூட நீங்கள் கோயிலில் கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் கொடுத்தீங்கன்னா சாமி சாப்பிட்றாரு, கொண்டு போய் சாமி முன்னாடி சாப்பிட வச்சு சாமி சாப்பிட்றாரு. ஆனால் ஒன்று, சில கோயிலில் ஏன் சாமி சாப்பிடலங்கிறதுக்கு எனக்கு காரணம் தெரியும். அந்த சுவாமிக்கு வைக்கிற உண்டை கட்டி இருக்கு இல்லையா, நெய்வேத்தியம், அதை ஒரு துணியால் மூடி கொண்டாடுவான். அந்த துணியை பார்த்துட்டா 7 ஜென்மத்துக்கு எவனாலையும் சாப்பிட முடியும். அதை எடுத்து அந்த துணியிலேருந்து அந்த உண்டைக்கட்டியை எடுத்து பிராணாய ஸ்வாகா அபானாய ஸ்வாகா, சாமி சாப்பிட மாட்டேன். சாமி என்ன ஆசாமியே சாப்பிட மாட்டான். மன்னிச்சுக்கோங்க, அது காரணம் இல்லை. தெய்வத்துக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறான், சாப்பிடுங்கிறான். சாமி சாப்பிடலை. இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? சாமியினுடைய அந்த உணவை எடுத்து பல்லினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து சால அழகிது நயநீரே அமுது செய்து அருளும் என்றான். சாமி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பல்லில் கடிப்பானா, பல்லினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து சால அழகிது நயநீரே அமுது செய்து அருளும். இவன் இப்படி பல்ல கடிக்கிறத சுவாமியே இப்படி ஆச்சரியமாக பார்த்தாரா. அடே அப்பா, எவ்வளோ பிரமாதமாக டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு முன்னாடி எடுத்து அதை சாப்பிட சொன்னான். ஐயா, எச்சல் பண்ணி சாமிக்கு கொடுக்கலாமா? எச்சல் பண்ணி சாமிக்கு கொடுக்கலாமா? அவன் எச்சல் பண்ணி கொடுக்குறானே. ஒரு வார்த்தை சொல்கிறேன், சுருக்கமாக புரிஞ்சுக்கோங்க, சூக்ஷ்மமாக புரிஞ்சுக்கோங்க. அன்பு முதிர்ச்சியான பிறகு எச்சில் பார்ப்பதில்லை. அன்பு முதிர்ச்சியான பிறகு எச்சில் பார்ப்பதில்லை. அவரவர் வயதுக்கு தகுந்த அர்த்தம் செய்து கொள்க. இவன் பல்லில் கடிச்சு எச்சல் எடுத்து சாமிக்கு சாப்பிடு 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 சாப்பிடு. அவர் பார்த்தா சாப்பிடாட்டு விடமாட்டான் போல் இருக்கேன்னு அப்படியே மறைச்சிட்டார். அந்த உணவை அப்படியே மறைச்சிட்டார், சாப்பிட்ட மாதிரி மறைச்சிட்டார். ஓ, ரொம்ப பசி போல் இருக்குன்னு கீழே வந்துட்டான். அதான் சாப்பிட்டாரு, கீழே வந்துட்டான். திருப்பி திருப்பி கொண்டு போய் அதை கொடுக்குறான். அப்படி அன்பினுடைய எல்லையில் இருக்கிறான். சுவாமி சாப்பிட வேணும்னு தவிக்கிறான். அவ்வளவு அன்பை வெளிப்படுத்துகிறான். அப்போ கடவுளுக்கு என்ன முக்கியம்? இரக்கம், அன்பு. இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை இறைவன் நேசிக்கிறார். சார், நிறைய பூஜை பண்ணி, தவம் பண்ணி, யாகம் பண்ணி, யஜ்ஞம் பண்ணி, எல்லாம் பண்ணி அன்பும் இரக்கமும் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவங்களால யாருக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாம் பண்ணி திருவள்ளுவரே எழுதுறாரு, உண்ணாது நோற்பர் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். எவனோ கடுமையாக ஒரு வார்த்தை சொல்கிறான், பொறுத்துக்கிட்டியா நீ? இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படிங்கிறார். கடுஞ்சொல் சொல்கிறான், நீ பொறுத்துக்கிட்டியா?
சில பேர் கடிஞ்சொல் சொல்லிட்டா பதிலுக்கு வாரி வச்சிருவான் அவன் பாட்டுக்கு பதிலுக்கு. அப்போ யார் உலகத்தில் பெரியவன்? இன்னொருத்தர் நம்மளை தப்பாகவே பேசிட்டா கூட போது 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 போதுப்பா, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்பா, அதில் பண்பு. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், சார் நான் ஒரு டைப்புனர். எல்லாருமே ஒரு டைப்பு தான். இப்போ என்ன நீ மட்டும் ஸ்பெஷல் டைப்பா? என்ன டைப்? நான் நல்லவனுக்கு நல்லவன் சார். அவன் சொல்கிறான் என்கிட்ட, நான் நல்லவனுக்கு நல்லவன் சார், கெட்டவனுக்கு கெட்டவன் சார். அப்போ உனக்கு ஒரிஜினாலிட்டியே கிடையாது, உனக்குன்னு ஒரிஜினாலிட்டி கிடையாது. அதாவது சார், நம்மளை யாராவது அன்பாக நடத்தி அன்பாக பேசினா நானும் பதிலுக்கு அன்பாக இருப்பேன், எல்லாம் கரெக்ட். எவனாவது நம்மளை பல்ல தட்டினான்னு வச்சுங்க, அவன் மூக்கையை பேத்துடுவேன், முகத்தை உடச்சிடுவேன். நான் நல்லவனுக்கு நல்லவன், மோசமானவனுக்கு மோசமானவன், அப்படிப்பட்ட ஆள். மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க. இப்போ நான் சொல்ல போகிற உதாரணம் மனசு கஷ்டமாக இருக்கும். தெருவில் ஒரு நாய் போகுது, நீங்கள் நாய்க்கு பிஸ்கட் போடுங்க. நாய்க்கு பிஸ்கட் போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு வாலாட்டும், உங்கள் கிட்டக்க வரும், அப்படியே தொங்க போடும், இப்படி முன்னுக்கால மடிக்கும், அப்படியே பணிஞ்சு நிற்கும். நீங்கள் டெய்லி அதுக்கு பிஸ்கட் போட்டிங்கன்னா உங்களை பார்த்த உடனே பாஞ்சிக்கிட்டு ஓடியாது, வாழை ஆட்டிக்கிட்டே வரும். ஏன்? நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, அதுக்கு உங்களை பார்த்த உடனே அது கூழ கும்பிட்டு போடும், எல்லாமே பண்ணும். கல்லை விட்டு எறிஞ்சிங்கன்னா, ஒரு நாய் மேலே கல்லை விட்டு எறிஞ்சிங்கன்னா ஒழுன்னு பாஞ்சிக்கிட்டு உங்களை கடிக்கிறதுக்கு வரும். கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க. தனக்கு நல்லது பண்ணியவனுக்கு நல்லவனாகவும் தனக்கு கெடுதல் பண்ணியவனுக்கு கெடுதலாகவும் மாறுவது மிருகத்தின் இயல்பே ஒழிய மனிதனின் இயல்பு அல்ல. கல்லால் அடித்தவனை கடிக்க வருது, பிஸ்கட் போட்டவனுக்கு வாலாட்டுது. இதெல்லாம் பெருமையாக சொல்கிறான். நான் நல்லவனுக்கு நல்லவன் சார், மோசமான ஆளுக்கு அவனை விட நான் மோசமான ஆள் சார். அவன் கத்தி எடுத்தால் நான் அருவாள் எடுப்பேன் சார். என்ன என்ன அவன் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கணுமோ அப்படித்தானே இருக்கணும். நம்ம மாறக்கூடாது, நம்முடைய பர்சனாலிட்டி நம்ம இழக்கக்கூடாது. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள், ஆச்சரியமான விஷயம். என்னுடைய நண்பர் ஒரு கருணை இல்லத்தில் போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு போனார் சார். அந்த கருணை இல்லத்தை நடத்துகிறவங்க ஒரு லேடி, அவ்வளோ டஃப்பான லேடியை உலகத்தில் பார்க்க முடியாது சார். என் நண்பர் போய் என்ன கேட்டார், இங்கே காலையில் கருணை இல்லத்தில் டிஃபன் கொடுக்கணும்னா எவ்வளவு, மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும்னா என்ன செலவு, ஒரு ஹோல் டே சாப்பாடு போட்டால் என்ன செலவு, 1 மந்த்துக்குனே கொடுக்குறதா இருந்தால் மொத்தமாக எவ்வளோ பணம் கட்டணும் கேட்குறார். அவர் பர்த்டேயை கொண்டாடுறார். உண்மையிலேயே பர்த்டேயை கொண்டாடுறதுக்கு நல்ல வழி என்ன தெரியுங்களா? நம்முடைய பர்த்டேயை கொண்டாடுறதுக்கு நல்ல வழி கேக் எடுத்து மெழுகுவத்தியை ஊதி அணைச்சி கொண்டாடுறது நல்ல வழி இல்லை. மங்களகரமாக விளக்கேற்றுறது தான் நம்ம மரபே ஒழிய ஏத்தனை விளக்க ஊதி அணைக்கிறது நம்முடைய மரபு அல்ல. பர்த்டே கொண்டாடுறேன்னு கேக்கை வச்சு மெழுகுவத்தியை ஏற்றி அதை ஊதி அணைச்சி அப்புறமா கேக்கை கட் பண்ணி அந்த கேக்கில் என்ன எழுதியிருக்கிறான், இந்த குழந்தை பேர் எழுதியிருக்கிறான், அதை கத்தியால் துண்டு 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 துண்டாக அறுத்து அதை எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம எல்லாம் இரவல் கல்ச்சரில் வாழ்கிறோம். அவர் என்ன பண்ணார், பர்த்டே எப்படி கொண்டாடணும்னு கேட்டால் ஒரு கருணை இல்லத்தில் போய் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ நீங்களும் உங்கள் வெட்டிங் டே இந்த நல்ல விஷயம் அப்படின்னா இங்கே அன்னதானத்துக்கு நம்ம அந்த பணத்தை கட்டினோம்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு 10,000 பேர் சாப்பிட்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய வசதி. 5 கிராமத்தில் இருக்கிறவனுக்கு 15 நாள் எவ்வளோ வறட்சியிலும் சாப்பிட்லான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம். எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் சாப்பாடை கொண்டு போய் சுனாமி வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி சாப்பாடை கொண்டு போய் தொலைவில் கொடுத்துட்டு வரணும்னா சாதாரணமான விஷயமா? அப்போ அதுக்கு நம்முடைய பணம் பயன்படணும், கொடுத்தோம்னா அது பயனுடையதாக இருக்கும். என் நண்பர் என்ன பண்ணார், பர்த்டேக்கு அப்படி ஒரு கருணை இல்லத்துக்கு கொடுக்க போயிருக்கிறாரு. அந்த செக்ரட்டரியை கேட்குறாரு, லேடி எவ்வளவுமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு வேலைக்கு எவ்வளவு, ஒரு வாரத்துக்கு எவ்வளவுன்னு கேட்குறாரு. அவங்க ரொம்ப அரகண்ட் லேடி. என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன சொத்தை எழுதி வைக்க போகிறேன், என்னமோ இருக்கிற காசு கொஞ்சம் கொடுக்க போகிறேன், அதுக்கே இந்த அழுத்திக்கிற, என்ன முடியுமோ கொடுத்துட்டு போ, இதோ அங்கே உட்காந்துருக்காரு யார் கிளார்க்கு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ரசீது வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்ட்டான். சார் இந்த வார்த்தை சரியா? அவன் என் ஃப்ரெண்டு போனான் பாருங்க, அவன் கூட இன்னொரு ஃப்ரெண்டு போயிருந்தான் கூடவே. அவனுக்கு சுரேல்னு கோவம் வந்துருச்சு. அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா, அவன் பார்த்து எந்திரிறான், எத்த காலி பண்ணிட்டான், இன்னும் அந்த பொம்பளைக்கு மரியாதையே தெரியல, எத்த காலி பண்ணு, எந்திரி 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 அப்படின்னு. ஏன்டா அவசரப்படாதராம்மா, நம்ம கொண்டாந்து டொனேஷன் கொடுக்க வர மரியாதை இல்லாமல் அந்த லேடி பேசுகிற, அப்புறம் எப்படி நாம் இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஊர் உலகத்தில் எவ்வளவோ இடம் இருக்குது, கொடுக்கலாமா போகலாம் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு சார் ஒரு வார்த்தை சொன்னான், உட்கார்ற உட்கார், இங்கே தாண்டா கொடுக்கணும், இங்கே தாண்டா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் கொடுக்கணுங்கிற ஐடியாவோடு வந்தேன், அந்தம்மா கெடுக்கணுங்கிற ஐடியாவோடு பேசினேன். கொடுத்துட்டு போனால் தான் நான் ஜெயிச்சதா அர்த்தம், கொடுக்காம போனால் அந்தம்மா ஜெயிச்சதா அர்த்தம். வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், அவங்க ஜெயிக்கக்கூடாது. நான் இங்கே கொடுக்குற ஐடியாவில் தானே வந்தேன், அப்புறம் அவங்க சொன்னாங்கன்னு நான் மாற்றிக்கிறதா?
நான் அவங்க என்ன சொன்னாலும் நான் கொடுக்கணுங்கிற ஐடியாவை நிறைவேற்றிட்டு போனால் தானே அது கரெக்டு, நான் இங்கே தானே கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா. இது வந்து ஆச்சரியமான விஷயம். இதை சைக்காலஜியில் டெக்னிக்கலாக ஒரு பேர் சொல்கிறேன் பாருங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜட்ஜ் எ பர்சன், டோன்ட் ஜட்ஜ் ஹிம் பை ஹிஸ் ஆக்ஷன், யூ மஸ்ட் ஜட்ஜ் ஒன்லி ஹிஸ் ரியாக்ஷன்ங்கிறான். இப்போ புரியும்படியாக சொல்கிறேன். ரியாக்ஷன் ஒன்று இருக்குது, ஆக்ஷன் ஒன்று இருக்குது. தமிழில் சொல்கிறேன், வினை எதிர்வினை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது நானாக ஒரு காரியம் பண்ணுறேன்னா அது ஆக்ஷன், அது வினை. யாரோ ஒன்று சொன்ன உடனே நான் ரியாக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு உடனே என்னுடைய போக்கு, அது எதிர்வினை. இப்போ நான் கூட்டத்தில் போயிட்டே இருக்கிறேன், இப்போது நானாக இப்படி கும்பிட்டுக்கிட்டே போகிறேன் அப்படின்னா அது வினை. யாரோ என் காலை மிதிச்சிடுறாங்க, டக்குன்னு ஒரு பூட்ஸ் காலால் மிதிச்சிடுறாங்க, நான் அப்பவும் கும்பிட்டாதான் ரியாக்ஷன் என்கிட்ட சரியாக இருக்குன்னு அர்த்தம். அவன் கும்பிட்ட உடனே பளியன்னு கை நீட்டி அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் ரியாக்ஷனில் என் உண்மை வெளிப்பட்டு போச்சு. என்ன, நான் மிருகந்தான். ஏன், என்ன ஒருத்தன் கோபப்படுத்தின உடனே கோபமாயிட்டேன், என் உள்ள சொரூபம் வெளியில் வந்துருச்சு. மா இங்கே ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் கணவர் பேசும்போது எப்பாவது திடீர்னு ரொம்ப கோபத்தில் கண்ணாப்பினான்னு பேசிட்டான்னு வச்சுங்க. சில சமயத்தில் எப்பாவது அவர் இப்படி பேசிடுவார், ஏதோ ஒரு அவசரம். சில சமயத்தில் ஏடா கூடமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவான், என்னெல்லாமோ வச்சுருவான், டப்பு டப்புன்னு நம்ம பாட்டுக்கு திட்டிடுவான். அந்த மாதிரி திட்டின உடனே ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த ஆள்கிட்ட பேசக்கூடாது, எவ்வளோ அசிங்கமாக பேசிட்டாரு, பேசவே கூடாது. பேசலைங்க. பேசலைன்னா வீட்டில் வேலை நடக்கும், ஆனால் ஒரு மாதிரி நடக்குங்க. அது எப்படின்னா, தலகாணியை கொண்டாந்து தொப்புன்னு போடுவாங்க, அந்த காப்பி டம்ளரை கொண்டாந்து டங்குன்னு வைப்பாங்க, அந்த சாப்பாடு தட்டை எடுத்து கிடக்கடன்னு ஆட்டுவாங்க, சாப்பிட வரதா இருந்தால் சாப்பிடவா அப்படின்னு அந்த ஆட்டுவாங்க. எல்லாம் நடக்கும், ஆனால் பயமாக இருக்கும் வீட்டில் இருக்கிறது. அது ஒரு மாதிரி நடக்கும் வீட்டில் எல்லாம். இவன் ஒரு நாள் பார்த்தான், 2 நாள் பார்த்தான், அப்புறம் பார்த்தான், சரி இது என்ன இது பெரிய வம்பா இருக்கு அப்படின்னு யோசிச்சவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு சமாதானமாக போயிடலாம் அப்படின்ட்டு நேராக மனைவிட்ட போய், மா என்னம்மா நீ ஏதோ ஒரு கோவத்தில் சொன்னதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு பேசுறியப்பா, அது ஒரு பெரிய விஷயமா, நான் மனசில் அப்படி திட்டுவேனா, நான் அப்படிலாம் சொல்லுவேனா, அவன் உங்கள் அப்பா திட்டான்னு வச்சுங்க, உங்கள் அப்பனுக்கு அறிவில் அடின்ட்டான், என்னமோ சொல்லிட்டான், அதை சொல்கிறான். இப்போ நான் எதை தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி சொல்லுவேண்ணா, நான் எப்போவுமே அப்படி பேசுகிற ஆளா, என்னமோ கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன். இப்போது பெரிய ரகசியத்தை உடச்சி விட்டு போகிறேன். என்ன, கோவத்தில் சொன்னது தான் உண்மை. ஏதோ என்னால் உங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய உதவி. நான் வேடிக்கைக்கு சொல்லலை, நான் சைக்காலஜி படிச்சுட்டு சொல்கிறேன், சைக்காலஜி படிச்சுட்டு சொல்கிறேன். சைக்காலஜியில் சொல்கிறேன், மற்ற நேரத்தில் நீ போடுறதெல்லாம் ட்ராமா, ஒன்று மாதிரி உண்டா, அதெல்லாம் நடிப்பு, ஆக்ஷன் ஆச்சுங்களா. இந்த சட்டோல்னு வந்தது பாருங்க, ரியாக்ஷன். எப்போவுமே ஆக்ஷன் பொய், ரியாக்ஷன் சத்தியம். ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ துன்பம் ஏற்படுகிற போது எப்படி ரியாக்ட் பண்ணுறானோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை மனசில் வச்சுங்க. இவன் போனவன் அந்த அம்மா சொன்ன உடனே சோறு கொடுக்காம வந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, ரியாக்ஷன்ல இவன் பேடுன்னு அர்த்தம், அவன் கேரக்டர் மோசம்னு அர்த்தம். ரியாக்ஷன்லையும் அவ்வளோ பொறுமையாக நான் இங்கே தான் கொடுத்துட்டு போவேன். அடுத்த வார்த்தை சொன்னான் சார் என் ஃப்ரெண்டு, டே மற்ற இடத்துலலாம் நல்லவங்க இருப்பாங்கடா இது மாதிரி இடத்துல, அதனால அந்த குழந்தைங்களுக்குலாம் கிடைக்கும், இங்கே இருக்கிற குழந்தைக்கு தாண்டா கிடைக்காது, அதனால இங்கே கொடுத்துட்டு போகிறதாண்டா நியாயமாக இருக்கும். இந்த அம்மா கெடுத்துடும், வரவங்களெல்லாம் இப்படி கோவப்படுத்தினா யார் கொடுப்பா, அதனால் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா தாண்டா அது நல்லதாக இருக்கும்னு சொல்லி, நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என்று வாழ்வது சரியான வாழ்க்கை அல்ல. நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கும் நல்லவன் என்று வாழ்வதுதான் வாழ்வில் மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அது செயற்கு அரிய நிலை, செயற்கு உரிய நிலை அல்ல, செயற்கு அரிய நிலை. அந்த நிலைக்கு போகணும். இப்போ கண்ணப்ப நாயனார் அவருடைய உணர்வு பாருங்க. இப்போ சிவபெருமான் கண்ணில் ரத்தம் வருது, தன்னோட கண்ணை தோண்டி அப்பணும்னு நினைக்கிறார். இவருக்கு கண்ணில் வலி இல்லாமல் இருக்கட்டும், ரத்தம் வராமல் இருக்கட்டும்னு பாருங்க, தன்னோட கண்ணை தோண்டி சிவபெருமானுக்கு அப்படியே அப்பறார். ரத்தம் நின்று போச்சு. அன்பு, இன்னொருத்தருக்கு உதவணுங்கிற அன்பு எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், நான் என்ன சொன்னேன், தன் மீது தான் வைத்திருக்கிற பற்றை உலகத்தில் விட முடியாது. தன் மீது தான் வைத்திருக்கிற பற்றையும் விடுகிற போதுதான் ஒருவன் உன்னதமான ஞானியாக மாறுகிறான். இப்போ அந்த நிலைக்கு போயிட்டார். பிறர் மீது காட்டுகிற அன்பு காரணமா தன்னோட கண்ணை தோண்டி அப்பறார் சிவபெருமான். இது பெருசு இல்லை சார். இப்படி அப்புன உடனே சிவபெருமானுடைய இன்னொரு கண்ணு இடது கண்ணிலேருந்து ரத்தம் வருது. இந்த இடது கண்ணிலேருந்து ரத்தம் வருது. இவர் பார்த்தார், ஒன்றும் கவலைப்படல, நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே, ஊனுக்கு ஊன் மருந்து ஒன்று உண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேனே, நான் கண்ணை எடுத்து வச்சிருவேனே, சந்தோஷப்படுறார். ஆனால் சிவபெருமான் கண்ணிலேருந்து ஏன் ரத்தம் வருது? இதை நான் சொல்லும்போது ஒரு ஊரில் சொன்னேன்,
கண்ணில் ரத்தம் வந்தது. அப்போ எடுத்து அப்புனா அப்போ சிவபெருமானுக்கு ரத்தம் வந்ததா? இந்த கண்ணில் இல்லை. இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்ததை பார்த்து அப்படி இந்த கண்ணை தோண்ட போனா பாருங்க. இப்போ இவன் ரிப்பேர் பண்ண கண்ணு இருக்கு பாருங்க, அது வழியாக கட 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 கண்ணீர் கொட்டுது. ஏண்டா அப்படின்னா ஆச்சரியமான பதில் சொல்கிறேன். அப்போது பார்த்தது சிவபெருமானுடைய கண், இப்போது பார்த்து கொண்டிருப்பது கண்ணப்பனுடைய கண் என்பதால் பிற உயிரின் துன்பம் என்ன என்பது கண்ணப்பன் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு கடவுள் கண்ணுக்கு கூட தெரியுமான்னு தெரியல. கண்ணப்பனுடைய கண் அது துடிக்குதான், ஐயோ இவன் கண்ணிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு அது அழுகுதான். இப்போ தன்னுடைய கண்ணை எடுத்து அப்போ போனால் அடையாளம் தெரியறதுக்காக காலை எடுத்து இப்படி வச்சான். இந்த கதை எனக்கு முக்கியமே இல்லை. ஆனால் இன்னொருவர் துன்பப்படக்கூடாது என்கிற கருணையின் எல்லை நிலையில் போய் கண்ணப்பர் நின்றதாலே அவருக்கு என்ன பேர்? பெரியவர்னு பேர். அதனால தான் அவர் வரலாற்றை பெரியர் புராணம், பெரியார் புராணம், செயற்கு அரிய செய்வார் பெரியர். பட்டணத்தார் பாடுறார், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். இப்போ நான் மூணையும் சொல்லி முடிச்சிட்டேன். என்ன? பொருள் மீது உள்ள பற்று, மனைவி மக்கள் மீது உள்ள பற்று, தன் மீது தான் வைத்திருக்கிற பற்று, இது மூன்றையும் கடந்து போகிற போது ஒருவன் ஞானியாகிறான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இவை மூன்றும் கடந்தவன் மகானாகிறான். மூன்றையும் கடந்தவன் மிக உயர்ந்த நிலைக்கு போகிறான். கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு, ஏற்பகை நாயனாருடைய வரலாறு, இதெல்லாம் ஒரு அடையாளம். இதில் நான் ஒரு கதை சொல்லலை, பட்டணத்தார் பாட்டில் வருது. என்ன? மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்கிறார். அது சின்ன கதை. திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தரை பற்றி வர்ற கதை. திருநீலகண்டர் கொஞ்சம் தப்பாக இருந்துட்டார். நான் ஒளிவு மறைவாக சில விஷயம் சொல்ல விரும்பலை. எனக்கு இந்த மகானுடைய பேச்சு புஸ்தகங்கள்லாம் கொடுத்தாங்க, படிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. இல்லை, முதல் விஷயம் சொல்லணும், பிரிண்டிங்கே ரொம்ப அபாரமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது யார் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப வாழ்த்தணும். இவ்வளவு நீட்டாக இவ்வளவு அழகாக அதை தயாரிப்பது என்பதே ஒரு பெரிய கஷ்டம். உள்ளே இருக்கிற கண்டென்ட் மிக உயர்ந்தது, உள்ளே இருக்கிற கண்டென்ட். ஏன்னா அவங்க ரொம்ப நிறைய கற்றவர்கள், ஞானம் உற்றவர்கள். இன்னும் சில சொன்னால் கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் சொல்கிற போது, யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது, இல்லையா? தாமே பெற வேலவர் தந்தது. அதுக்கெல்லாம் நம்ம ஈடு சொல்ல முடியாது. சித்தர் பாடல்கள், அதுக்குரிய விளக்கங்கள், அதெல்லாம் உள்ளே இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த அருமையான இந்த புத்தகங்களை நான் படித்து கொண்டு வருகிற போது படித்த செய்தி தான் எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டால், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையில் மக்களுக்கு தேவையானவற்றை அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு நல்லா ஆழமாக படிக்கணும். அதில் சொன்ன விஷயங்களை ஆழ்ந்து கவனிக்கணும். ஒரு வீட்டில் சாம்பார் வைக்கிறதா இருந்தால் எவ்வளவு பருப்பு வேணும்னு கூட சொல்கிறாங்க. 100 கிராமிலிருந்து 125 கிராம் பருப்பு போதுமானது. அதை விட்டுட்டு நிறைய வச்சு கீழே ஊற்றுறது சரியா? பொருளை வீணாக்குறது கரெக்டா? உணவுப் பொருளை பாழாக்கலாமா? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது அவங்க ஞானத்துக்கு மட்டும் வழிகாட்டலை, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையும் சரியாக வாழ்வதற்குரிய வழிகளையும் பல இடங்களில் சொல்லிட்டு தான் போகிறாங்க. நம்ம இங்கே எப்படி வாழணும்? எனக்கு நாடு மறந்து போச்சு. வேற ஒரு நாட்டுக்கு எனக்கு நண்பர்கள் போயிருந்தாங்க. அந்த நாடு பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. சார், ஒரு 7 ஐட்டம் ஆர்டர் பண்ணாங்க ஹோட்டலில். எல்லாத்தையும் பரத்திட்டான் டேபிளில். பாதி சாப்பிட்டாங்க சார், பாதி சாப்பிட முடியல அவங்களால. எல்லாம் வந்தது பாருங்கள், அப்படி அப்படி சாப்பிட்டாங்க, சாப்பிட முடியல அவங்களால. பாதி அப்படியே மிச்சம் வச்சுட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க தான் பில்லு கொடுக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டவங்க பாதி சாப்பிட்டுட்டு எந்திரிச்சாங்க சார். ஒருத்தன் அங்கேருந்து வந்தான், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க. இது நடந்த சம்பவம் ஒரு நாட்டில். சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு. எங்களால் முடியலைங்க அப்படின்னா. அப்போ ஏன் வாங்கினீங்க? உனக்கு என்ன வந்தது? நான் தானே பில்லு கொடுக்குறேன், நான் பில்லு கொடுத்து நான் பாட்டுக்கு போகிறேன். அப்படிங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எங்கேயோ ஃபோன் போட்டான். சார் 2 minutes ஒருத்தன் வந்துட்டான். வந்தவன் கொண்டாந்தான் பெனால்ட்டி. எதுக்கு? உணவை வீணாக்கியதற்காக அரசு போடுற பெனால்ட்டி. சார், நான் அதுக்கு பில்லுக்கு பணம் கொடுக்குறேன். பில்லுக்கு பணம் கொடுக்குறேங்கிற திமிரு இருந்தால் போராது, இறைவன் விளைவித்த ஒரு பயிரை வீணாக்க கூடாது என்ற பண்பு ரொம்ப அவசியம். ஒரு துளி உணவை கூட வீணாக்கக்கூடாது. ஒரு துளி உணவை கூட நம்ம வீணாக்கக்கூடாது. அதை சொல்கிறாங்க, நீங்கள் உணவை வீணாக்கக்கூடாது, கிடைக்குதேங்கிறதுக்காக வீணாக்கக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும். மக்களுக்கு தேவையான பல கருத்துக்களை, ரொம்ப அருமையான கருத்துக்களை அவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நான் வந்த இடத்துக்கு வரேன். திருநீலகண்ட நாயனாருடைய வரலாற்றில்
திருநீலகண்டர் வாழ்க்கையில் கொஞ்சம் தப்பு உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லறத்தில் ஈடுபடுகிறவர்கள் மாதம் 2 முறைக்கு மேல் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. அதை பல இடங்களில் வற்புறுத்தி சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் அதை ஆற்றலை வீணாக்கிட்டா பிறகு பிற்காலத்தில் கஷ்டப்படும், வீணாக்கக்கூடாது இல்லறத்தில் இருக்கிறவங்க கூட அப்படிங்கிற கருத்தை, இல்லறத்தாருக்கு தேவையான நெறிமுறைகளை வள்ளற் பெருமான் சொன்னது மாதிரி மைத்துனம் இருமுறை அப்படிங்கிறார் இல்லையா, அதை அவங்க வற்புறுத்தி சொல்கிறாங்க. திருநீலகண்டர் அப்படி இல்லைங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டார், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டார். ஏன்னா இதை நான் மறைச்சி வச்சு என்ன பிரயோஜனம், அவர் அப்படி இப்படி இருந்துட்டார். அவர் ஒரு விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். அது ஏதோ தவறான ஒரு பழக்கம். சார் இப்படி சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. எல்லா மனுஷனுக்கும் ஆசை பலவீனம்னு வரத்தான் செய்யும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆசையோ பலவீனமோ நம்ம நிர்வாகத்தில் இருக்கிற வரையில் பெருசாக ஆபத்து வந்துடாது. ஆனால் அதனுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம போயிட்டோம்னா ஒன்றுமே பண்ண. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பஸ்ஸுக்கு போகிறாரு, 100 ரூபா நோட்டு பேக்கெட்டில் இருக்கு, பஸ் சார்ஜு வெறும் 2 ரூபா. 2 ரூபாய்க்கு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறை கேட்டால் கண்டக்டர் கொண்டே போட்டுருவார். 2 ரூபா பஸ் சார்ஜுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா கண்டக்டரை கொண்டே போட்டுருவார். யோசிச்சார், சரி ஏன் வம்பு. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது, நேராக உள்ளே போனார். சும்மா சாப்பிடுவோமே. இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டது என்னப்பா இருக்குது, அண்மை காலத்தில் போட்டது அல்வா இருக்குது சார். அண்மை காலத்தில் போட்டது அவன் ஒரு 5 ஆண்டு திட்டம் ரெடி பண்ணியிருக்கான், அதில் தயாராகிருக்கான் அந்த அல்வா இருக்குது சார். அப்படியா, கொண்டா காப்பி கொண்டா. அவன் ஒன்றே இலவசமாக கொஞ்சம் மிக்சர் கொடுத்தான். இந்த இனிப்புலேருந்து காப்பிக்கு சக்கரை போடும் கழுத்திருப்பான்னு கொஞ்சம் வாய்க்கு ஒரு மிக்சர் கொடுத்தான். அல்வா சாப்பிட்டாரு, மிக்சர் ஓசியில் சாப்பிட்டாரு, காப்பி குடித்தாரு, பில்லு கொடுத்தான். எடுத்துகிட்டு போய் நேராக கல்லால் கொடுத்து சில்லறையை மாற்றிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி விட்டு போயிட்டார். தப்பு இல்லை, ஏதோ அந்த வழியாக போனால் சில்லறை இல்லை, ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்டோம் கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. 2 நாள் தள்ளி அதே தெரு வழியாக போகிறாரு. ஷோ கேஸில் அந்த அல்வா உட்காந்துருக்கு. அன்னைக்கு சாப்பிட்டதே இவர் என்னமோ பண்ணுது ஒரு மாதிரி. அந்த அல்வா அவரை மாற்றி மெதுவாக கூப்பிட்டுது, நான் அல்வா அல்லவா நீ கொஞ்சம் உள்ளவா, நான் அல்வா அல்லவா நீ கொஞ்சம் உள்ளவா. போனார் பாருங்க, சர்வர் இவரை பார்த்த உடனே அல்வா கொண்டாந்து வச்சுட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவர். அந்த அல்வாக்கு என்ன விசேஷம்னா நாளாக நாளாக நல்லா இருக்கும். சாப்பிட்டாரு, பில்லு கொடுத்தார். சார் அதுக்கப்புறம் ஒரு ஹேபிட் ஆகிட்டார். என்ன, அந்த ஹோட்டல் வழியாக எப்போ போனாலும் இவர் அல்வா சாப்பிட்டு தான் போவார். எப்போ அந்த வழியாக போனாலும் உள்ளே போவார், சர்வரை கொண்டாந்து அல்வா வைப்பான், மிக்சர் கொடுப்பான், கைப்பா சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். இவரை பார்த்த உடனே அல்வா கொண்டாந்து வச்சுருவார். இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, முதல் நாள் அல்வாவை இவர் விழுங்கினார், 2ஆம் நாளிலிருந்து அல்வா அவரை விழுங்கி விட்டது, அது தின்னுடுச்சு. இதான் சார் வாழ்க்கையில் நம்ம கிட்ட ஆசை கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் தப்பிச்சோம். ஆனால் ஆசையோட பிடியில் நாம் போயிட்டோம்னா தப்பிக்க முடியாது. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். பகவான் ராமகிருஷ்ணர் உதாரணம் சொல்றார், பியூட்டிஃபுல் உதாரணம். என்ன தெரியுங்களா தம்பி, படகு தண்ணியில் படகு இருந்தால் தப்பிச்சுக்கும். வார்த்தையை கவனிங்க, தண்ணியில் படகு இருந்தால் தப்பிச்சிடும். ஆனால் படகுல தண்ணி இருந்தால் மூழ்கிடும் இல்லையா. தண்ணிக்குள்ளே படகு இருந்தால் தப்பிச்சிடும், படகுக்குள்ளே தண்ணி இருந்தால் மூழ்கிடும். அது மாதிரி ஆசை உனக்குள்ள கண்ட்ரோலாக இருந்தால் நீ தப்பிச்சிருவே, ஆசைக்குள்ளே நீ சிக்கிட்டா காப்பாற்ற முடியாது. யார்? பகவான் ராமகிருஷ்ணர். பின்னால் வந்த வாரியார் சுவாமி இன்னொரு ராமகிருஷ்ணர் தான். அவர் தமிழ்நாட்டின் ராமகிருஷ்ணர். யார்? வாரியார் சாமி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, தேனாம்பேட்டைங்கிற இடத்துல திருப்பணி பண்ணிக்கிட்டு இருந்தார். தேனாம்பேட்டை கோயிலுக்காக திருப்பணி பண்ணுறாரு. நான் இந்த சொற்பொழிவு கேட்குறேன். மெட்ராஸில் ஒரு இடம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணாம்பேட்டைன்னு ஒரு சுடுகாடு இருக்குது, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எரிச்ச சுடுகாடு அது. அவர் சொன்னார் பாருங்க, தேனாம்பேட்டைக்கு 12B ஒரு பஸ்ஸு வரும். தம்பி 12B நீ ஏறினா தேனாம்பேட்டைக்கு வரலாம், 12B ஓ மேலே ஏறினா கிருஷ்ணாம்பேட்டைக்கு வரலாம். அது அவருடைய உதாரணம். 12B நீ ஏறினா தேனாம்பேட்டை, 12B ஓ மேலே ஏறினா கிருஷ்ணாம்பேட்டை அப்படிம்பார். படகுல தண்ணி இருந்தால், தண்ணியில் படகு இருந்தால் தப்பிச்சுடலாம், படகுக்குள்ளே தண்ணி போனால் முடியாது. ஆசை உனக்குள்ள கண்ட்ரோல் இருந்தால் தப்பிச்சுடலாம், நீ ஆசைக்குள்ளே போயிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ திருநீலகண்டர் கதை எப்படி முங்கிட்டார், கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே போனாரு, ஒரு விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு, ஐயா தப்பு பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரார். அவர் நுழைஞ்ச உடனே அந்த அம்மா பார்த்துட்டார், மனைவி. நான் இப்போ மறுபடியும் ஒரு ரகசியம் சொல்லிட்டு போகிறேன். ஆண்கள் தவறு செய்தால்
மனைவியிடம் சொல்லாமலேயே மனைவி கண்டுபிடித்து விடுவாள் என்பது ஆச்சரியத்தில் ஆச்சரியமான விஷயம். ஒன்றும் வளர வேண்டிய அவசியமே கிடையாது. வாங்க சொல்வா, வாங்க வாங்க. என்ன அர்த்தம்? வாங்க வாங்கன்னு வாங்க போறான்னு அர்த்தம். வாங்க, அந்த வாங்கங்கிறதுல ஒரு புள்ளி வைப்பா. என்ன நீ எப்படி வர்ற, எங்கேருந்து வர, எல்லாம் எனக்கு தெரியும் யா. அவ சொல்ல மாட்டா. வாங்க வாங்க. அவ எப்படி சார் தெரியும்? இவன் ஒன்றுமே சொல்லலை சார். இப்போவாவது இந்த சிசிடிவி கேமரா கேமராலாம் என்னமோ இருக்க மாட்டிக்கிறேன். ஒன்றும் கிடையாது. மனைவி கண்டுபிடிக்கிறா. ஏன் தெரியுங்களா? மனைவி கணவனையே நினைத்து கொண்டிருப்பதால், அவள் மனம் இங்கேயே சுற்றி கொண்டிருப்பதால், கணவன் எங்கு என்ன தவறு செய்தாலும் மனைவிக்கு அது தெரிந்துவிடும். மாற்ற முடியாது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனசு அங்கேயே சுத்துது, கண்டுபிடிச்சிடுவோம். இந்த அம்மா ஒன்றும் சொல்லலை சார். அவர் அப்படியே பார்த்தா டக்குன்னு மூஞ்சி சொல்லி போயிட்டார். அவருக்கு எல்லா பணிவிடையும் பண்ணுறா, ஆனால் தன்னை தொடறதுக்கு அனுமதிக்கலை. இவருக்கு அவகிட்ட போய் கெஞ்சி கேட்கணும்னு ஆசை. கடைசியாக ஒரு நாள் வேண்டுவ இறந்து கூறி, அம்மா இப்படி கோச்சுக்கிற, என்னமோ தெரியாமல் தப்பு நடந்து போச்சு, அதை பெருசுப்படுத்தாதே அப்படின்னு. அந்த அம்மா அப்படி பின்னாடி 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 போகிறா. கோபத்தில் இவர் என்ன பண்ணார்? நம்ம மனைவி தானே, நம்மளை எதிர்க்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ தொட்டாவே என்ன பண்ண முடியும், தலையவா வாங்க முடியும் அப்படின்னு தொட பண்ணார் பாருங்க. இவர் தினம் ஒரு மந்திரம் சொல்வார் வீட்டில், திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு. டக்குன்னு அந்த மந்திரத்தை அடிச்சாவ, எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம்னு. என்ன நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா புருஷனுக்கு தலை வெடிக்கும்னு சாபம் கொடுக்க முடியுமா? நீங்கள் செத்து போவீங்கன்னு சாபம் கொடுக்க முடியுமா? மனசு வரல. எம்மை தீண்டு வீராயின் ஒன்றும் சொல்லலை, திருநீலகண்டம். வெறும் அந்த சாமி பேரை சொல்லி சத்தியம் பண்ண, திருநீலகண்டம். இதை சொன்ன உடனே அவர் பாருங்க, பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி. இப்ப பெரியவர்ங்கிற வார்த்தையை போடுறார் சேர்க்கிறார். ஏன் பெரியவர்? இவ தொடாதேன்னு சொல்லிட்டா, இனிமே நான் தொடக்கூடாது. அடுத்த வார்த்தை, இவளை மட்டும் இல்லை, இனி எந்த பெண்ணையுமே தொடக்கூடாது அப்படின்னு அந்த ஆணை கேட்ட பெரியவர். அப்ப இது வரைக்கும் சிறியவர், இது வரைக்கும் அவர் சின்னவரா இருந்தாரு, இப்ப பெரியவரா மாறிட்டார். பெரியவரா எப்படி மாறுறாரு? செயற்கரிய செய்கிறார். இவனை தொடக்கூடாது, இவளே இல்லை, எம்மை என்றதனால், எம்மைன்னு நீ சொல்லிட்டல்ல, எனவே எந்த பெண்ணையுமே இனிமே நான் தொடமாட்டேன் அப்படின்னார். இல்லை ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? எந்த பெண்ணும் கணவன் கிட்ட எம்மைன்னு மரியாதை பன்மையில் பேச மாட்டாங்க. எம்மைங்கிறது இங்கிலீஷில் சொல்கிற ராயல் வி, நாம் சொல்கிறோம், நாம் கருதுகிறோம். இதெல்லாம் மகான்கள், மடாதிபதிகள், சன்னிதானங்கள் பேசுவாங்க. யாம் அப்படின்னு. இன்னும் கரெக்டாக சொல்லட்டுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் சுந்தரமூர்த்தி சுவாமியை பார்த்து பாடுன்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அந்த பாட்டு வரி எப்படி தெரியுமா வரும்? எப்படி தெரியுமா வரும்? நம்மை பாடுக, சொற்றமிழ் பாடுக, நம்மை அப்படிம்பார். அப்போ இந்த நம்மை எம்மைங்கிறதுலாம் யார் பேச்சு? சிவபெருமான் பேசுகிற வார்த்தை. இப்போ இந்த அம்மா பேசலைங்க, அவர் கிட்டக்க வந்து தொட வந்தா, அவர் தொட வந்தார், இந்த அம்மாவுக்கு வார்த்தையே வரல. புருஷனை என்ன சொல்ல முடியும்? ஆணு வாயை திறக்கிறாங்க, ஒன்றுமே பேச முடியல. சிவபெருமான் பார்த்தார், இவனை திருத்தறதுக்கு தான் சந்தர்ப்பம்னு டக்குன்னு அவ வாய்க்குள்ளேருந்து அவர் சவுண்டு கொடுத்தார். எப்படி? எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம். இந்த எம்மைங்கிறது சிவபெருமான் பேசுகிற பேச்சு. டக்குன்னு அந்த அம்மாவை தொடலை. இப்போ வாங்க, நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். இந்த உலகத்தில் வெல்ல முடியாத சிற்றின்பம் என்பதை வென்றாரு திருநீலகண்டர். மனைவியை கூட தொடரதில்லை அப்படின்னு இருந்தாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அப்போ மனிதர்கள் இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையை வெல்லுவது அரிதிலும் பெரிய அரிது. அப்படி வென்றவர்கள் தான் பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த உணர்வை நம்ம இந்த பாட்டிலேருந்து கற்றுக்கணும். இது பட்டினத்தாருடைய பாட்டிலேருந்து கற்றுக்கணும். இப்போ நான் நிறைவாக ஒரு கருத்துக்கு வரேன். வடலூரில் வாழ்ந்து நமக்கு இன்றும் ஒளி உடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வள்ளற்பெருமான் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஞான ரகசியங்களை முதல் தடவையாக எளிமையாக எடுத்து வைத்த மகான். திருமந்திரத்தில் திருமூலர் எழுதியிருக்கிறார். திருமந்திரம் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பெரிய அருளாளர்கள், பெரிய மகான்கள் அவங்க விளக்கம் சொன்னாதான் நம்மளால் திருமந்திரத்தை புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் நேரம் தான், என்ன கொஞ்சம் நேரம் தான். ஏன்னா திருமந்திரத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, அவ்வளோ ஈஸி இல்லை. வழுதலை வித்திட பாகல் முளைத்தது எப்படி புரிஞ்சுக்கிறது? பார்ப்பான் அகத்து பசு 5 உண்டு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எல்லாம் குறியீடாக இருக்கும். ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை, ஆர் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், இதெல்லாம் திருமந்திரம் ரொம்ப டஃப்பு. ஆனால் அந்த திருமந்திரத்தையும்
நமக்கு அவர்கள் விளக்கியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருமந்திரத்தில் புரிந்து கொள்ள முடியாத பல ரகசியங்களை வசனத்திலேயே வள்ளலார் சொல்லிட்டு, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், என்னென்ன தவறு பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் எப்படி வாழணும், எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி ஒளி உடம்பு என்ற ஞானத்தை பெற்றவர்கள் வள்ளற் பெருமான். அவங்க தன்னை எப்படி சொல்லிக்கிட்டாங்க தெரியுமா? வாழையடி வாழை என வந்த தெருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன். நான் பரம்பரையாக வர்ற அந்த ஞான பரம்பரையில் ஒருவன் அப்படிங்கிறார். அண்மையில் வாழ்ந்த மகாகவி பாரதி கூட எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா அப்படிங்கிறான். எனக்கு முன்னாடி எவ்வளவோ சித்தர்கள் இருந்தாங்க அப்படின்னு. அதில் வள்ளலார் வாழையடி வாழைன்னு சொன்னாரே, அது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுங்களா? நம்ம இங்கே பார்க்குறோமே, எல்லா மகான்களும் வாழையடி வாழையாக வந்தவங்க தான். ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? வேற மரமே கிடைக்கலையா? ஏன் வள்ளலார் வந்து வாழை அடிவாழைன்னு சொல்லணும்? அரசரடி அரசு, புளியரடி புளியம் வரலையே. அரசரடி அரசு, புளியரடி புளியம். ஏன் தெரியுங்களா? அரச மரத்துக்கு கீழே ஒரு அரச மரம் வளராது, ஆனால் வாழை மரத்துக்கு கீழே 10 வாழை மரம் வரும். நீங்கள் இந்த ஆச்சரியம் பார்த்துருக்கீங்களா? அரச மரத்துக்கு கீழே ஒரு அரச மரம் வருமா? வராது. அதுக்கு பேரே அரச மரம். எங்காவது அரசியல்வாதி தனக்கு கீழே இன்னொருத்தரை வளர விட்டுருவாரா? அதுக்கு பேரே அரச மரம்னு வச்சோம். இது வாழை. வாழை தான் ஞானிக்கு பொருத்தம். ஏன் அரசரடி அரசுன்னா இல்லை. அப்போ ஒரு ஞானியோட இயல்பு என்ன தெரியுங்களா? தனக்கு கீழே எவனும் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தா அவங்க பெரிய ஞானி அல்ல. தனக்கு கீழே 100கணக்கான பேர் இதை கற்றுக்கிட்டே வரணும்னு ஆசைப்பட்டாதான் அவங்க உண்மையான ஞானிக்குரிய இலக்கணம். இப்போ கூட நான் மகானை பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரு வார்த்தை சொன்னாங்க, மரணமில்லா பெருவாழ்வு உனக்கும் சாத்தியம், உனக்கும் சாத்தியம், மரணமில்லா பெருவாழ்வு உனக்கும் சாத்தியம், வெற்றி உண்டாகட்டும். அப்போ என்ன அர்த்தம்? தனக்கு பின்னால் வரணும், அப்படியே மக்கள் வந்து கொண்டே இருக்கணும் இந்த உலகத்தில். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? வாழை மரத்துக்கு ஞானிக்கு என்ன பொருத்தம் தெரியுங்களா? வாழையில் எல்லாமே உலகத்துக்கு பயன்படும். வாழை இலை பயன்படும், வாழைக்காய் பயன்படும், வாழைப்பூ பயன்படும், வாழை தண்டு பயன்படும், கீழே இருக்கிற வாழை கிழங்கு பயன்படும், பட்டை உரிச்சி எடுத்தீங்கன்னா வெத்தலை கட்டுறதுக்கு பட்டை பயன்படும், வாழை நார் இருக்கு இல்லையா, பூ கட்டுறதுக்கு பயன்படும். ஒரு மரம் முழுக்க பயன்படும்னு சொன்னால் வாழை மரம் முழுசாக பயன்படுற மாதிரி இந்த உலகத்தில் வேற மரத்தை சொல்ல முடியாது. இதை ஒரு ஊரில் நான் பேசிக்கிட்டு இருந்தேங்க, திருப்பூர்ன்ற ஊரில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 18 வயசு பையன் எழுந்துச்சு என்னை ஒரு கேள்வி கேட்டான். சார், வாழை இலை முத்தி இருந்தா முத்தின வாழை இலையில் ஒரு பகுதியை இந்த கடைசியாக கட்டை அதை போட முடியாது இலையை, அதை வெட்டி தனியாக எடுத்துருவாங்க சார், அது வேஸ்ட்டு தானேன்னு. அவன் பாருங்க ஒரு கேள்வி கேட்குறான். எனக்கு யாராவது என் பேச்சில் கேள்வி கேட்டால் எனக்கு கோபம் வராது. ஏன்? அவர் தூங்காமல் கேட்டார்னு ஒரு உறுதி ஆயிடுச்சு இல்லையா? என் பேச்சில் யாராவது கேள்வி எனக்கு கோபம் வராது, அது நல்ல தூங்காமல் கேட்டிருக்கா, ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு. நான் அந்த பையனை எப்படி ஆச்சரியமாக பார்த்தேன். என்னடா தம்பி சொல்கிறேன் அப்படின்னு. சார், வாழை இலையில் திக்கா அடிப்பகுதி இருந்ததுன்னா அதை வெட்டிட்டு தானே சார் இலையை போடணும், அது வேஸ்ட் ஆகுதே சார் அப்படின்னு. ஏன் சார் இவ்வளோ வருஷமாக பேசுகிறேன்னா அவங்ககிட்ட தோற்று போனால் அப்புறம் என்ன ஆகுறது? கடவுள் என்னை விட்டுருவாரா? என் சாமர்த்தியத்திலேயே பேச முடியும்? கடவுள் என்னை விட்டுருவாரா? டக்குன்னு சொன்னேன், தம்பி ஹோட்டலுக்கு போயிருக்கியா? ஹோட்டல். அவன் கேட்டான், ஏன் சார் அங்கே அதையும் சமைச்சிருவாங்களா? டேபிள் கிளீன் பண்ணுறதுக்கு அந்த வாழை இலையில் வெட்டின அந்த அடிப்பகுதி இருக்குல்ல, அதை வச்சு டேபிள் கிளீன் பண்ணணும். நான் என்ன சொன்னேன்? ஞானியிடமிருந்து தெரித்து விழுந்த துண்டு கூட சமூகத்தின் அழுக்கை நீக்குகிற ஒரு வேலையை உலகத்தில் செய்து கொண்டுதான் இருக்கு. அதான் வாழை அடிவாழைன்னு வள்ளலார் சொல்றார். இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க. ஏன் வாழையை சொல்றார்? வாழையில் ஒரு அற்புதம் இருக்கு. வாழை ஒரு கொலை தள்ளும், அதோடு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கும். சும்மா அப்பப்போ கொலை தள்ளிக்கிட்டே இருக்காது. இப்போ புளிய மரம் அப்படியா? இப்போ இந்த சீசனில் புளியங்காய் காய்க்குதுன்னு வச்சுங்க, சீசன் முடிஞ்சோன்னா கம்முன்னு இருக்கும், மறுபடியும் அடுத்த வருஷம் காய்க்கும். புளிய மரம் எடுத்துங்க, மாங்காய் மரம் எடுத்துங்க, இந்த சீசனில் காய்க்கும் மாங்காய் சம்மரில், அப்புறம் கம்முன்னு இருக்கும், மறுபடியும் உண்டாயிடும். இப்போ மாங்காய் மரம், புளிய மரம், இந்த மரம் எல்லாம் சீசனுக்கு சீசன் பூத்து காய்ச்சிட்டு அப்புறம் சும்மா இருக்கும், ஒவ்வொரு சீசன்லையும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். வாழை அப்படி கிடையாது, அது ஒரு கொலை தள்ளும், அதோடு நின்றுடும். என்னங்க அர்த்தம்? மற்ற மரங்கள் அரசியல் தலைவர்களைப் போல
எந்த சீசன்ல எந்த கொள்கை எடுபடுமோ அதை அப்பப்போ வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழை அப்படி அல்ல. ஒரு ஞானத்தை உலகத்தில் அடைந்தால் அந்த ஒற்றை ஞானத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தி விட்டு அதோடு அது தன்னுடைய உயர்நிலைக்கு போயிடும். அதுக்கு கொள்கை ஒன்னே ஒன்று தான், அது அடிக்கடி மாற்றிக்கிற பழக்கம் கிடையாது. ஒரே கொள்கை தான், ஒரு குலை ஒரு கொள்கை. வாழைக்கும் ஞானிக்கும் பொருத்தம். இப்போ இன்னும் ஒரு பொருத்தம் இருக்கு. அதில் ஒரு பொருத்தம் சொல்லட்டுமா? நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒன்று மட்டும் அனுபவிப்போமே. ஒன்னே ஒன்று என்ன? வாழையில இனவிருத்தி எப்படி நடக்கும்? மாமரத்தில் இனவிருத்தி எப்படி நடக்கும்? புளிய மரத்தில் இனவிருத்தி எப்படி நடக்கும்? இது பாருங்க, புளியம் பூ பூக்கும், வண்டு அல்லது ஏதாவது ஒன்று வந்து மகரந்த சேர்க்க உண்டு பண்ணும். இன்னொரு பூவிலேருந்து வருகிற ஆண் தூள் இந்த பூவுக்குள்ள இறங்குச்சுன்னா இந்த பூ கருவுற்று காயாயிடும் இல்லைங்களா? புளிய மரம் அப்படித்தான் காய்க்கும், மாமரம் அப்படித்தான் காய்க்கும். அப்ப அந்த மரங்கள் எல்லாம் நம்மை போன்ற இல்லறத்தாருக்கு பொருந்தும். ஏன்? நாம எச்சில் புணர்ச்சியால் பிள்ளைகளை பெறுகிறோம், ஆண் பெண் சேர்க்கையால் பிள்ளைகளை பெறுகிறோம். ஆனால் வாழை அப்படி அல்ல. தன் திருவடி சம்பந்தத்தால் இன்னொரு வாழையை உண்டு பண்ணுவது போல் ஞானி தன் திருவடி சம்பந்தத்தால் தன் சீடர் பரம்பரையை உண்டு பண்ணி கொண்டு போகிறான். வாழை அடி வாழை என வந்த திரு சார். ராமகிருஷ்ணர் எந்த ஊர்லயே பிறந்தவர்? விவேகானந்தர் எந்த ஊர்லயே பிறந்தவர்? ராமகிருஷ்ணர் பிராமணர், விவேகானந்தர் சத்திரியர். ஜாதி வேற, பிறந்த இடம் வேற. ஆனா ராமகிருஷ்ணருக்கு யாருடா வாரிசுன்னு கேட்டா விவேகானந்தர் இல்லைங்களா? ராமகிருஷ்ணருக்கு யார் வாரிசுனா விவேகானந்தர். ஏன்? வாழை அடி வாழை, அது திருவடி சம்பந்தத்தாலே தழைத்து கொண்டு வருவது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சித்தர்களும் தனக்கு கீழே எத்தனையோ சித்தர்கள் எடுத்திருக்கிறாங்க, தயாராக்கி கொண்டாந்துருக்கிறாங்க. போகர் எடுத்துங்க, அகத்தியர் எடுத்துங்க, தேரர் எடுத்துங்க, யார் யாரும் எங்கெங்கயோ பிறந்து எங்கெங்கயோ இருந்தவங்க. ஆனால் அவங்க எல்லாம் தன்னுடைய ஒரு பெரிய ஒரு குரு பரம்பரையை அப்படியே காப்பாற்றிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா? வாழை அடி வாழை, திருவடி சம்பந்தத்தாலே அந்த ஞான பரம்பரை உண்டாவதாலே வாழை அடிவாழை என வந்த திருக்கூட்ட மரபு என்று தன் மரபை வள்ளற் பெருமான் பேசுகிறார். அவருடைய மிகப்பெரிய லட்சியம் என்ன? இந்த உலகத்தில் பசின்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது. பசியோட கொடுமையை வள்ளற் பெருமான் எழுதின மாதிரி யார் எழுது? பசியோட கொடுமை, பசி வந்தால் என்னென்ன நடக்குது உடம்புக்குள்ள அப்படின்னு, அந்த பசி நீரணும் அப்படிங்கிறதுக்காக வள்ளற் பெருமான் ஒரு அடுப்பு பற்ற வச்சார் தம்முடைய சத்திய தர்மசாலையில். ஆனால் நான் மனம் திறந்து சொல்கிறேன், வடலூரும் போனேன், வடலூர்லேயும் பார்த்தேன், வடலூர்லேயும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் வள்ளற் பெருமான் விரும்பியது இங்குதான் நடக்கிறது. நான் ஒன்றும் மிகையாகவும் சொல்லக்கூடாது, குறையாகவும் சொல்லக்கூடாது. அது வள்ளற் பெருமானுடைய இடம், நான் குறையா சொல்லக்கூடாது. ஆனால் வள்ளற் பெருமான் இங்குதான் மகிழ்ச்சி அடைய முடியும். ஏன்? வர்றவங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு, அது பாட்டு நடக்கும், வயிறார சாப்பாடு. அவர் அதான் விரும்பினார். யார் வந்தாலும் பசின்னு சொல்லக்கூடாது, பசி தீர நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக அப்படியே. சார், அந்த அன்னதானம் நடக்கிற போது நான் அப்படி எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்தேன். இங்கே நிலவி கொண்டிருந்த அந்த அலை வரிசை இருக்குது பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள அப்படியே பரவன அலை வரிசை இருக்குது பார்த்தீங்களா, எல்லோருமே ஆனந்தமாக இருந்தார்கள். ஒரே காரணம், பசி அற்று போகிற போது வருகிற ஆனந்தம் உலகத்தில் எல்லை இல்லாத பெரிய ஆனந்தம், அந்த மன மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, அதை முழுக்க இங்கே பார்க்க முடிஞ்சது. வள்ளற் பெருமான் விரும்பினது அதுதான். நீங்கள் ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஏன் வள்ளலார் அதை விரும்பினார் தெரியுங்களா? குழந்தை பிறந்த உடனே ஏன் அழுவுது? அது முதல்ல மூச்சு உண்டாகிறதுக்காக. ஏன்னா நுரையீரல் அப்போ தான் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நுரையீரல் உள்ள கர்ப்பத்தில் ஃபங்க்ஷன் பண்ணாது, வெளியில் வந்தோடனே தான் ஃபங்க்ஷன் பண்ணணும். நுரையீரல் இயங்கணும்னா அழணும் அந்த குழந்தை முதல்ல. அப்புறம் பசி, அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தொப்புள் கொடி அறுத்தாச்சு, இனி சப்ளை வெளியிலேருந்து கிடைக்காது, உணவு வெளியிலேருந்து கிடைக்காது, அப்படியே தொப்புள் கொடி அறுத்தாச்சு, பசி எடுக்கும். உடனே குழந்தைக்கு என்ன பண்ணுறா? அம்மா எடுத்து பால் கொடுக்குறா, குழந்தைக்கு பால் கொடுக்குறா. நம்ம மரபில், இந்திய மரபில் இறந்து போனால் என்ன பண்ணுறாங்க? பால் ஊற்றுறாங்க. பாலில் தொடங்கிய வாழ்க்கை பாலில் முடிகிறது, பசியில் தொடங்கிய வாழ்க்கை பசியில் முடிகிறது. இந்த உலகத்தில் பசி தீர்ந்தால் மட்டுமே ஞானம் பிறக்க முடியும், பசி தீர்ந்தால் மட்டுமே ஞானம் பிறக்க முடியும். விவேகானந்தர் சொன்னார், பசியோடு இருப்பவனிடம் வேதாந்தம் பேசாதே, ஒரு ரொட்டி துண்டு கொடு. பசியோடு இருப்பவனிடம் கடவுளை பற்றி பேசாதே, ஒரு ரொட்டி துண்டு கொடு. ஏன்? அவனுக்கு கடவுளை பற்றி அப்போ என்ன கவலை? ஒரு ரொட்டி துண்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அப்புறமா கடவுளை பற்றி சொல்லுன்னு கேட்பான் இல்லையா? அது வள்ளற் பெருமானுடைய மிக உயர்ந்த கோட்பாடு. அதே மாதிரி மகான் யாரை பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சைவத்துக்கும் மாறிடுங்க, சைவத்துக்கும் மாறிடு. இதில் ரொம்ப நுட்பமான பல விஷயம் இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லணும், ஒரே நாளில் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு மனசுக்கு பட்ட ஒரு கருத்தை சொல்லி,
சைவம் அப்படிங்கிற அதை பற்றி ஒரு பேச்சில் சொல்கிறாங்க. சைவம்னு சொன்னால் சாப்பாடு சைவமாக சாப்பிட்றது மட்டும் அவங்க வற்புறுத்தலை, வாழ்வியல் பண்புகளில் சைவமாக இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மென்மையான கேரக்டராக இருக்கும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. இப்போ சோறு நான் சைவமாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் யாரையாவது ஒருத்தர் துன்புறுத்திக்கிட்டே இருந்தோம், ஹிம்சை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ அந்த சைவம் ஒரு வகையான உணர்வை உண்டு பண்ணணும். ஒரு வெஜிடேரியன் காங்கிரஸில் எனக்கு பேசுகிற வாய்ப்பு கிடச்சி, அப்போ ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு உண்மையை சொன்னேன். சார், அசைவம் சாப்பிட்ற விலங்குகள் இருக்கிற கூண்டில் போய் பாருங்கள், ஜூவுக்கு போனால் அசைவம் சாப்பிட்ற விலங்குகள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். சிங்கம், புலி இதெல்லாம் அந்த கூண்டில் உருன்னு அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சைவம் சாப்பிட்ற விலங்குகள் இருக்கிற அந்த கூண்டுக்கிட்ட போய் பாருங்கள், அந்த விலங்குகள் கிச்சு முச்சு சத்தம் போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஒரு கூண்டில் பார்த்தாலேயே அசைவம் உண்ணுகிற விலங்குகள் அமைதி இழந்து காணப்படும், சைவம் உண்ணுகிற விலங்குகள் அமைதியாய் காணப்படும். வாழ்க்கையில் சைவ உணவு உண்ணுகிறவர்கள் அமைதியாக வாழ முடியும். அசைவ உணவு உண்ணுகிறவர்கள் எத்தனை ஜபம் தவம் போன்றவற்றில் ஈடுபட்டாலும் மன அமைதி என்பதை பெற முடிவதில்லை. பெரிய சங்கடமான விஷயம். ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கட்டுமா? இந்த உலகத்தில் இவ்வளவு சண்டை நடக்குது, இவ்வளவு கொலை நடக்குது, இவ்வளவு பெரிய போர் நடக்குது, இவ்வளவு பெரிய வேகமான யுத்தங்கள்லாம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா யுத்தத்தையும் நிறுத்தணும் நம்ம ஆசைப்பட்டா, இனிமே இந்த உலகத்தில் யுத்தங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சா ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? அசைவத்தை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கைவிட்டால் அதன் பிறகு யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க மிலிட்டரியில் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு அசைவம் கட்டாயமா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மிலிட்டரியிலையும் நீங்க சாப்பாட்டுக்கே மிலிட்டரி உணவு தான் சார் பேர் வச்சாங்க. ஏன்? மிலிட்டரியில் கட்டாயமா கொடுப்பான். ஏன்? வன்முறையில் இறங்குவதற்கு, ஒருவன் ஈவு இறக்கமில்லாமல் வன்முறையில் இறங்குவதற்கு, இன்னொருபடி மேலே போய் சொல்லட்டுமா, சுயமாய் சிந்திப்பதை கைவிட்டு விட்டு வன்முறையில் ஈடுபடுவதற்கு அசைவம் சரியான ஒன்று. டூ சொன்னதை செய் அப்படின்னா செய்யறதுக்கு அசைவம் ரொம்ப வலிமையான உணவு. ஏன்? என்னத்துக்கு அப்படி செய்யறது தான்? சுயமாக சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உணர்வு வருது பார்த்தீங்களா, அது வரணும்னு சொன்னால் சைவ உணவில் ஏற்படக்கூடிய ஒரு தனி சிறப்பு. சொல்லிக்கிட்டே போகலாம், மணிக்கணக்காக எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் மிகப்பெரிய சீக்ரெட் வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு நாம் விரைவாக, அதாவது ஒரு காலத்தில் ஒரு சின்ன வயசில் பிரியமாக சாப்பிட்டவங்க கூட ஒரு காலத்தில் அதை விட்டுவிட்டு மாறுவது என்பது மிக அவசியம். இந்த அருளாளருடைய இந்த சன்னதிக்கு வந்தவர்கள் வாழ்வில் சைவமாக மாறி வாழ்வதுதான் அவர்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய காணிக்கை. அவங்க வேற ஒன்றும் பொண்ணு பொருளெல்லாம் விரும்பலை. நம்ம கொண்டாந்து கொடுக்கறதுக்கு கோடி கோடியாக கொடுங்கலாம் பொண்ணு பொருளெல்லாம் விரும்புறதுக்கு தயாராக இல்லை. நான் கேட்டபோது ஆச்சரியம் அடைஞ்சேன். அன்றைக்கி வருது அன்றைக்கே செலவாக்கிட்டு முடிஞ்சு போச்சு சாப்பாடு போட்டு வெளியே அதை சேமிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று, சைவமாக மாறிட்டா அவங்களுக்கு மகிழ்ச்சி. அவங்களுக்கு கொடுக்குற நிஜமான பாத காணிக்கை அப்படிங்கிறது அதுதான் அவங்க விரும்புறது. அதை மனதில் வைத்துக்கொள்ள நான் வள்ளற்பெருமானுடைய எவ்வளவோ அந்த சிந்தனைகள் சித்தாந்தங்கள் அதில் ஆச்சரியமாக நான் ரொம்ப வியந்து போன விஷயம் கோயம்புத்தூரில் நான் பேசும்போது கூட சொன்னேன். அவர் சொல்கிறார், போகா புனல்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், சகாக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், வேகாத்தலை அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறார். எல்லாம் குழு குறியாக பேசுகிற பேச்சு. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறவங்க உலகத்தில் உண்டா அப்படின்னு பெரிய கவலை. நான் ரொம்ப தேடி 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 போய் பார்ப்பேன், அது மாதிரி உண்டா அப்படின்னு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் மடாதிபதிகளாக சன்னிதானங்களாக துறவரம் வாங்கி பட்டத்துக்கு வந்துடுறாங்க. மன்னிச்சுக்கங்க, அவங்களால தன்னுடைய காம இச்சையை அடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ சங்கடம் வருது. இப்போ சில இடங்களில் பார்த்தா சாமியார் சீடி வருது, அப்புறம் சாமியாரை பற்றி சீடி வருது. எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்கு, எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்கு மனசு. அப்போது ஒரு துறவு அப்படிங்கிற நிலைக்கு போகிறதா இருந்தால் இந்த விந்து மரித்து மேலே ஏற்றும் முறை அப்படின்னு சித்தர்கள் பாடுறாங்க. உல்டா சாதனை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அதை மறித்து மேலே ஏற்றுறது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, போகா புனல். நான் இதைத்தான் கோயம்புத்தூரில் பேசும்போது கோபமாகவே கேட்டேன். என்ன எப்பா உனக்கும் போகுது எனக்கும் போகுதுன்னா உன்னை ஏமா நான் கும்பிடணும்னு கேட்டேன். உனக்கும் போகுது எனக்கும் போகுதுன்னா உன்னை நான் ஏன் கும்பிடணும்? உனக்கு போலேன்னு சொல்லி கும்பிடுறேன்.
நியாயமான ஒரு ஒரு கேள்வி அதுக்குள்ளே உட்கார்ந்து. அந்த போகா புனல் என்பது வள்ளற் பெருமான் உலகத்துக்கு வற்புறுத்திய ஒரு பெரிய செய்தி. அந்த அற்புதத்தை தம்முடைய வாழ்வின் சாதனையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய அருளாளர் அவர்கள் அதைத்தான் தம்முடைய வாழ்வின் மிகப்பெரிய நோக்கமாக மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு மனிதனுக்கு அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும் என்பதை அவர்கள் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். இங்கே வருகிறவர்கள் ஒரு வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் நல்லது சொல்கிறதுக்கு ரொம்ப ஆள் குறைச்சலாக இருக்காங்க, ரொம்ப குறைச்சலாக இருக்காங்க. ஆனால் நல்லது சொல்வது தம்முடைய வாழ்வின் நோக்கமாக ஒவ்வொரு முறையும் பல நல்லதை அவங்க எடுத்து சொல்கிறாங்க. திருக்குறளை பற்றி பேசியிருக்காங்க, திருமந்திரம் பற்றி பேசியிருக்காங்க, சித்தர்கள் பாடல் பற்றி பேசியிருக்காங்க. வள்ளலாருடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து நல்ல அக்கு வேற ஆணி வேறையாக பிரித்து சொல்கிறாங்க. இவைகளெல்லாம் மனதில் உள்வாங்கி பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்வில் அந்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி எல்லாரும் உயரவர். இந்த சன்னதியில் இன்றைக்கு வருகிற இருக்கிற பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு மிகுந்த ஆனந்தத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த நிறைவையும் தருகிறது. இங்கே நான் உள்ள நுழைஞ்சதுலேருந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக என்னுடைய மனம் ரொம்ப பூரணமாக நிறைந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக நான் இந்த இடத்துல என்னுடைய அனுபவத்தை உணர்கிறேன். இந்த முருகப்பெருமானை ஆட்சி தலைவனாக கொண்டு இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஞான சங்கிலியில் நம்முடைய அருளாளர் அவர்களுடைய ஆசியோடும் உங்களுடைய பெரிய முயற்சியோடும் இந்த ஞான பண்ணை மேலும் 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 அருள் மனம் பரப்புகிற ஒரு ஒளி பொருந்திய ஒரு மிகப்பெரிய ஞான உலகமாக என்றைக்கும் விளங்க வேண்டும் என்று பராசக்தி பரம்பொருள் திருவருளை குருவருளை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.